भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் நஹதம் பங்கஜநேத்ர ராம யமுனா வாஸ்தவ்யமாலாதரன் யோகீந்திரம் குருகேஷ சந்திரதரதிம் கோவிந்தபூராதிபௌ भट्टाहर्यं निगमान्तयोगी जगदाचार्यौ सघट्नद्वयौ वन्दे माधवपद्मनाभसुमनकोलेशदेवाधिपान् சிவபதியான எம்பெருமானாலே மயர்வர மதின உருளப்பெற்றவர் நம்மாழ்வார். தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்மாறு அழுசொன்னேன் என்கிறபடியே ஆழ்வார் திருவாய்மொழி ஆயிரத்தை அருளி செய்தார். ஆழ்வாருடைய பாசுரங்களிலே பார்த்தோமானால் அவை ஸ்வானுபவபரமாகவும் உபதேசமாகவும் பரோபதேசமாகவும் இரண்டு வகையாக இருக்கும். சில திருவாய்மொழிகள் உபதேசமாக இருக்கும், பல திருவாய்மொழிகள் ஸ்வானுபவமாக இருக்கும். இதிலே கீழ் திருவாய்மொழி ஒன்றும் தேவை உபதேசப்பதிகம். இப்பொழுது நாம் அனுபவத்திலே கொள்ள வேண்டியது கையார் சக்கரத்து அஞ்சாம்பத்திலே முதல் திருவாய்மொழி. இதற்கு முந்திர திருவாய்மொழியிலே ஆழ்வார் சம்சாரிகளை குறித்து உபதேசம் பண்ணினார். எதற்காக நீங்கள் கண்ட கண்ட தேவதைகளின் காலிலே விழுந்து நசிக்கின்றீர்கள்? ஜகத்காரணனான எம்பெருமான் சிவன் நாராயணன் அவனை பற்றி உஜீவியுங்கோள். சிவன் நாராயணன் தான்
காரணன். ஆகினாலே அவன்தான் தியானிக்கத்தக்கவன், அவன்தான் உபாசிக்கத்தக்கவன். அவனை விட்டு மற்றொருத்தரையும் நாம் பத்தல் ஆகாது, அதாவது அவனை விட்டு மற்றொருத்தரையும் நீங்கள் பத்தலாகாது என்று உபதேசித்தார் ஆழ்வார். அதை கேட்டு எல்லோரும் திருந்தினார்கள். அப்படி திருந்தின ஜனங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதாக அமைந்தது புரிய புரியா என்கிற திருவாய்மொழி, 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. ஆழ்வார் உபதேசம் பண்றார். அதை கேட்டு லோகமாக எல்லோரும் வைத்தவர்களாக ஆனார்கள். அதை பார்ப்பதற்காக ஆழ்வாராலே திருத்தப்பட்டவர்களை பார்ப்பதற்காக லோகாந்தரத்தில் இன்னும் தீபாந்தரத்தில் இன்னும் ஸ்ரீவைகுண்டத்தில் இன்னும் ஸ்வேதத்வீபவாசிகளும் திருப்பார்களில் இன்னும் அந்த ஸ்வேத தீபத்தில் இன்னும் சில பேரெல்லாம் வந்தார்கள். அவர்களை மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதை பற்றியெல்லாம் அடுத்த உபன்யாசத்திலே நீங்கள் அறியப்பெறுவீர்கள். இன்னொரு விதமான நிர்வாகம் என்ன, வந்தவாளுக்கு மங்களாசாசனம் பண்ணல, இங்கே ஆழ்வாராலே திருந்தினார்களே அந்த திருந்தின சிவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். சரி, உபதேசம் பண்ணியா திருந்த ஆளுக்கு மங்களாசாசனம் பண்றார். இடையில இந்த திருவாய்மொழி எப்படி ஏற்பட்டது? கையாள சக்கரத்துக்கு என்ன பிரசக்தி? இந்த திருவாய்மொழி எப்படி ஏற்பட்டது என்ன? அதாவது முதல்ல இந்த 5ஆம் முதல் திருவாய்மொழி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி 5ஆம் பத்தே எதற்காக ஏற்பட்டது, அதற்குண்டான விஷயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார் முதற் பத்தாலே ஞப்தி தெரிவித்தார். அதாவது தாம் பெற்ற ஞானத்தை பெருமான் வேற வேற பத்தினா மறுபடியும் என்ன பெருமானாலே தாம் பக்தி ரூபா பண்ண ஞானத்தை பெற்றமையை தெரிவித்தார். அதனால் முதல் பத்தாலே சொல்லப்பட்டது ஞப்தி, 2ஆம் பத்தாலே சொல்லப்பட்டது முக்தி, 3ஆம் பத்தாலே சொல்லப்பட்டது விருத்தி, 4ஆம் பத்தாலே சொல்லப்பட்டது விரக்தி, 5ஆம் பத்தாலே சொல்லப்பட்டது பக்தி என்று அழகனால பெருமாள் நாயனார் ஆச்சாரியத்தை அத்யத்புதமாக காட்டி அருள்கின்றார். இதில் முதல்ல ஞப்தினா ஞானம், எம்பெருமானாலே தாம் ஞானம் பெற்றபடியை தெரிவித்தார். அதற்கு அடுத்ததாக முக்தியை நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார். செமாபதவர்ப்பு தலை சேர்த்து என்ன அந்த எம்பெருமானுடைய தாமரைகளின் கீழே தலையை சேர்க்க வேண்டும், அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அந்த கைங்கரியமும் தனக்கேயாக எனக்கொள்ள வேணும், இன்னும் இருக்க வேணும் என்னெல்லாம் தெரிவித்தார். சரி, பிராப்பியத்தை நிஷ்கர்ஷம் பண்ணினால் போர்வா, கைங்கரியத்தை பண்ண வேண்டாமா? அது 3ஆம் பத்தாலே தெரிவிக்கிறார். ஞப்தி முக்தி விருத்தி, விருத்தி அடிமை செய்ய வேண்டும், இந்த கைங்கரியத்தை பண்ண வேணும். அந்த கைங்கரியம் எப்படி பண்ணணும்? ஒழிவில் காலமெல்லாம் உடராய் நின்று ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சகலோச்சிதமான கைங்கரியங்களில் இந்த திருவேங்கடமலையானுக்கு பண்ண வேண்டும் என்பதை தெரிவித்தார். 3ஆம் பத்தாலே ஞப்தி முக்தி விருத்தி ஆயிடுத்து. அதன் பிறகு இவருக்கு விரக்தி ஏற்பட்டது ஆழ்வாருக்கு. எதில் விரக்தி? ஐஸ்வர்ய கைவல்யங்களிலே விரக்தி. அது உருநாயகமா என்கிற 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக மேலே 4ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியிலே ஆத்மாத்மீயங்களிலே விரக்தி அதை தெரிவிக்கின்றார். அவனுக்கு வேண்டாத எதுவும் எனக்கும் வேண்டாம், அவன் விரும்பாத எல்லாம் தியாஜ்யம் கைவிடத்தக்கலாம். மேலே 4ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியிலே இவை என்ன உலகிற்கேன்னு லோக யாத்திரையிலே விரக்தி. இப்படி எல்லா விஷயங்களும் பெருமானை தவிர மற்ற அத்தனையிலும் விரக்தி ஏற்பட்டால் என்ன ஆகும்? எம்பெருமானிடத்திலே பக்தி மேலும் மேலும் வளரப்பெறும். அப்படிப்பட்ட பக்தியான ஆழ்வாருக்கு வளர்ந்தது. விரக்தி பல ராகம் கழிகமிக்குனார் நாயனார் அஜரத்திலே. அப்படி விரக்தியினோட பலமாக பல விஷயங்கள் வைராகியம் ஏற்பட பகவத் விஷயத்திலே மேன்மேலும் மேன்மேலும் மிகுந்த ஈடுபாடான ஆழ்வாருக்கு வளர, பக்தியானது வளர, அந்த பக்தியை சொல்லுவதுதான் இந்த 5ஆம் பத்துக்கு விஷயம். சரி, ஆழ்வாருடைய பக்தி எப்படிப்பட்டது தெரியுமோ? இது சாதன பக்தி கிடையாது, சாத்திய பக்தி. வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட சாதன பக்தி இல்லை ஆழ்வாருக்கு சாத்திய பக்தி. இந்த பக்தி எதனால் ஏற்பட்டது என்று பார்த்தால் விதியினாலே ஏற்பட்டது. விதி என்னால் அதாவது கேசவந்தவருக்கு பிறகு ஆழ்வார் விதின்னு சொன்னால் அந்த விதிங்கிற சொல்லுக்கு எம்பெருமானுடைய கிருப்பைன்னு அர்த்தம். எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் நரங்க. அதன் பிறகு இடையிலையும் இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணிதான். இங்கே இந்த பாசத்தில் கையார் சக்கரத்திலையும் விதி வாக்கின்னு காப்பாரார். இந்த விதியின் எம்பெருமானுடைய கருணை சூழ்ந்து எம்பெருமானுடைய கிருபையின் தலைமையில விழுந்தது. அவருடைய அருள் வெள்ளத்திற்கு அதிலே கிருபா பிரவாகத்தில் ஆட்பட்டேன் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார், அதாவது இந்த திருவாய்மொழி எப்படி ஏற்பட்டது அப்படின்னா பார்க்கிறார் ஆழ்வார்.
இதற்கு முன்னாடி நானும் இந்த சம்சாரியில் உத்தனாத்தான் இருந்தேன். இன்னைக்கு அவளுக்கு உபதேசம் பண்ணும்படியாக ஆகிட்டேன். எதனால் அப்படி ஆனேன்? இந்தான வரையும் நான் அவளை போல தானே இருந்தேன். சில காலம் முன்பு வரும் பெருவான் வர மத்தியில் வருவதற்கு முன் ஜென்மங்களிலே இந்த சம்சாரியை போல நான் உத்தனாக தானே இருந்தேன். ஜென்ம பரம்பரைகளே தோல் மாறி என்ன அப்படிதானே இருந்தேன். இப்போ எப்படி திருந்தினேன்? அவளுக்கு உபதேசம் பண்ணும்படியாக ஆனேனே என்னெல்லாம் இதுக்கு என்ன காரணம் பார்த்தார். அப்போதான் தோணி தாழ்வாருக்கு இதற்கு காரணம் எம்பெருமானுடைய கிருபை. அப்படிப்பட்ட அந்த கிருபையை கொண்டாடுகின்றார் இந்த திருவாய்மொழியிலே. சரி, முதல்ல ஒரு உபதேசம் பண்றார். அவள் திருந்தரா, அவளை மங்களாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாம் பெற்ற எம்பெருமானுடைய கிருபைக்கு தாம் தாம் இலக்கானமை சொல்லலாம். கொஞ்சம் ஏன் முதல்ல இந்த தான் பெற்றை சொல்லிட்டு தான் அவளை மங்களாசாசனம் பண்ணணுமா? என்னால் தொடக்கமே இப்படித்தான் ஆழ்வார் அருட்டித்து கொண்டு வருகிறார். அதாவது பார்த்தோம்னா ஆரம்பத்தில் முதல் திருவாய்மொழியிலே உயர் நலம் உடையவன் எவன், அடுத்து அதில் என்ன சொல்ல முதலடியிலே எம்பெருமானுடைய மேன்மையை பேசும். உயர் நலம் உடையவன் என்ன அவனுடைய மேன்மையை பேசினவர். அடுத்து என்ன சொல்லிருக்கணும்? அயர்வரும் அமரர்கள் அதிபத்தின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அழ்வார் என்ன பண்ணார்னு பார்த்தோம்னால் உயர் நலம் உடையவன் சொன்னவனே மயர்வரமத்தில்லாமருடைய தனக்கு அருள் புரிந்தமையை அருளி செய்கிறார். ஆகையினாலே முதல்ல எம்பெருமானுடைய பரத்துவத்தை பேசினவர், அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானுடைய கிருபையை பேசினார். அதுக்கப்புறம் தான் திரும்பி பரத்துவத்தை சொல்றார். அதுபோலே இங்கேயும் பார்த்தீர்களே, ஆனால் இந்த இடத்துல உபதேசம் பண்ண சொன்ன உடனே தமக்கு எம்பெருமானுள் புரிந்தமையை பேசி அதன் பிறகுதான் மங்களாசாசனத்தை பற்றி பேசுகிறார் என்று பார்க்கிறோம். ஸ்ரீராமாயணத்தை பார்க்கிற பொழுது ஜனக சக்கரவர்த்தி ஜனக மகாராஜன் பிராட்டிக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். சீதா பிராட்டியை பெருமாளிலே சேர்க்கிற காலத்திலே இயம் சீதா மம்பசுதா சக தர்மச்சரீதவா பிரதீட்ச ஜைனாம் பத்ரந்தே பாணிங்கண்ணீஸ்வ பாணினா. இயம் சீதா இவதான் சீதை, மாசுதா எம் பொண்ணு, சக தர்மச்சரி உனக்கு உடனிருந்து தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கக்கூடியவள். பாணிங்கண்ணீஸ்வ கையாலே பிடி, இவளுடைய கையை உன்னுடைய கையாலே பிடின்னு சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் நினைச்சார். பத்ரந்தே இன்னும் மங்களாசாசனம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் கிரமம் எப்படி ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்னால் கையாலே பிடின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் மனசால் நினைச்சு பார்க்குறார். நினைச்சு பார்த்த உடனே ஐயோ இந்த சேர்த்துக்கு என்ன கண்ணெச்சில் படுமோன்னு தோணித்து. அதனால் முதல்ல பத்ரந்தேன்னு முதல்ல மங்களாசாசனம் பண்ணிட்டார். மங்களாசாசனம் பண்ணின பிறகுதான் வாயால சொல்றார் பாணி கிண்ணீஸ்வ பாணினா, கையாலே பிடியும்னு அப்புறம் தான் சொல்கிறேன். முதல்ல மங்களாசாசனம் அங்கே ஸ்ரீராமா இடத்துல. ஆனால் இவ்விடத்திலே திருவாய்மொழியிலே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரமம் இங்கே கிடையாது. இங்கே முதல்ல தாம் பெற்றை சொன்ன பிறகு அப்புறம் தான் மங்களாசாசனம். ஜாம்பத்தில் முதல்ல என்ன பண்ணுற ஆழ்வார் எம்பெருமானுடைய கிருபைக்குத்தாம் இலக்கானமை சொல்லி அதன் பிறகு மங்களாசாசனம். அங்கே முதல்ல மங்களாசாசனம், அதன் பிறகு என்ன லாபம் கிடைச்சதுங்கிறத அங்கே ஸ்ரீராமாயணத்தை பார்க்குறோம். ஆக இது ஸ்ரீராமாயணத்துக்கும் திருவாய்மொழிக்கும் உண்டான ஒரு வித்தியாசமாக பார்க்கலாம். அடுத்தது இந்த திருவாய்மொழியில் அவதாரிகளே நம்பிள்ளை என்ன சாதிக்கிறான்னு பார்த்தோமானால் நன்னாதாரம் உருவளிப்பவிலே சம்சாரிகள் படுகிற கிளேசத்தை அனுசந்தித்து அதுக்கு பரிகாரமாக பகவத் பரத்த ஞானத்தை உண்டாக்குவோம் என்று பகவத் பரத்தத்தை உபதேசித்தார்கள். நன்னாதாரம் உருவளிப்பாங்கிற திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே சம்சாரிகள் படுகிற கிளேசத்தை பார்த்தார். இவெல்லாம் படுற கட்டத்தை பார்த்து இவர்களுடைய அந்த துன்பங்களுக்கெல்லாம் இது காரணம், தேவதாந்திர சம்பந்தம் காரணம், அநிஷேகத்துவம் காரணம். இவர்களுக்கு பகவத் பரத்வ ஞானம் இல்லை. பெருமானுடைய மேன்மை இவர்கள் அறியாமல் இருக்கிறபடினாலே இவர்கள் தேவதாந்திரங்களை பற்றுகிறார்கள். தேவதாந்திரங்களை பற்றுகிறபடினாலே இவர்கள் வெட்டப்படுகிறார்கள் இன்னும் உணர்ந்து ஆகினாலே இவர்களுக்கு பகவத் பரத்வ ஞானத்தை உண்டாக்கும். பெருமான் தான் மேலானவன் என்கிற ஞானத்தை கொடுக்கும். ஆதிப்பிரான் நிற்க மத்தத்தை இவன் நாடுகிறே பொழிந்தென்ன விரான் கண்டி ஒன்றும் பொய்யில்லை போத்துகிறே என்ன அந்த எம்பெருமானை அந்த இது திருவாய்மொழியிலே ஒன்றும் தெரியலே அர்ச்சையிலே பரத்துவத்தை அழிச்சுகிறார். முதல் திருவாய்மொழி உயர்வரல்ல பரத்துவே பரத்துவம், இங்கே அர்ச்சையிலே பரத்துவத்தை அழிச்சுகிறார். அப்படி எம்பெருமானுடைய மேன்மையை அருளி செய்தார். அதனால் அவர்கள் திருந்தி உஜ்ஜீவிப்பார்கள். இரண்டு கிட்டம் தண்ணிலே சேர கிடக்க அதிலே ஒன்னாய் இருக்குமா போலே அவர்களிலே ஒருவராயிருக்கிறதாம். அவர்களையும் திருத்தம்படி தமக்கு பிறந்த நன்மைக்கு அடியன் என்று பார்த்து தம் மன்னுடைய ரவிகேத கிருபையாலே சீதானத்தன் என்கிறார். அதாவது இரண்டு லோகங்கள், இரண்டு
மெட்டல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று 2 துண்டுகள் சேர்ந்து கீழே கிடக்கிறதுன்னு வச்சுப்போம். அது 2ல் ஒன்று ஸ்வர்ணமாக இருக்கு, மற்றொன்று இரும்பாக இருக்கு. அதுபோல இந்த சம்சார பத்த சேத்தனர்கள் எல்லாரும் பார்த்தீர்களானால் இதுக்கு முந்தின பிறவிகளையும் இவரும் அந்த பத்த சேத்தனர்கள் ஒருத்தராக இப்பவும் இந்த சம்சாரத்திலே இருந்தாலும் கூட இவருக்கும் அவர்களுக்கும் வாசி உண்டு, நெடுவாசி உண்டு. அந்த சம்சார மற்ற பேரெல்லாம் பார்த்தோமானா அவரெல்லாம் சம்சாரிகளாக இருக்கா. இவரும் சில காலத்துக்கு முன்பு வரையிலும் அவர்களைப் போலத்தான் இருந்தார். மாறி மாறி பல பிறந்து என்றுதான் இருந்தார். ஆனால் இப்போ மாறி இருக்கார். இப்போ எப்படி மாறி இருக்கார்? அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை திருத்து அளவிலே மாறி இருக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தார். தன்னுடைய நிர்ஹேது கிருபையாலே செய்தார். நான் இன்னும் கொஞ்சம் காலம் முன்னாடி அவளை மாதிரி தான் இருந்தோம். ஆனால் நம்ம இப்போ திருந்தி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களும் திருத்தும்படியான ஆனதுக்கு இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னா, காரணம் இல்லாமல் எம்பெருமான் அருள் புரிந்தான். அந்த அருள் தான் காரணம். ஆகினால அந்த அருளை கொண்டாடுகிற திருவாய்மொழி பார்க்கிறார். அனாதி காலம் சம்சரித்து புத்திபூர்வம் விரும்புவது அப்தாதி விஷயங்களேயாய் தன்பக்கள் எனக்குள்ளது அகிருதமான உத்தி மாத்திரமேயாயிருக்க நான் புத்திபூர்வம் பண்ணி போந்த பிராத்திகூல்யங்களை விஸ்மரித்து ஞானம் பிறந்த பின்பு பிராமாதிகமாக வந்தவத்தில் அக்ஞனாய் என்னை இவ்வளவாக விஷயித்தார். அனாதி காலம் நான் இந்த சம்சாரத்தில் ஒன்று கொண்டுதான் இருந்தேன். புத்திபூர்வமாக நான் விரும்பியதெல்லாம் உலக விஷயங்களைத்தான். அவரிடத்தில் உண்மையிலே எனக்கு பக்தியும் இல்லை. நான் சொன்ன வார்த்தையும் கூட அகிருதயமாக மனம் ஒப்பி சொல்லாமல் ஏதோ பக்தி உள்ளவர்கள் ஏதோ இபரபாரத்தில் மிகுந்த ஈடுபாடுள்ளவர்கள் அவர்கள் சொல்லுகிற பாசுரங்களை என் வாயாலே சொன்னேன் ஒழிய உண்மையிலே நம் மனம் ஒப்பி அவனை சொல்லவில்லை, அவனை அழைக்கவில்லை, அவனை திடாமலை சொல்லவில்லை. ஆனாலும் என்ன பண்ணான் எம்பெருமான்? நான் முன்பு அவனை பற்றுவதற்கு முன்பு புத்திபூர்வமாக செய்த பாபங்களை எல்லாம் மறந்துட்டான். அவனை பற்றிய பிறகு பிராமாதிகமாக கமனக்குறைவினாலே செய்தவற்றிலே அக்ஞனாய் இருந்தான். இப்படி இருந்து எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொண்டான். பிறரையும் நான் திருத்த வல்லே நாம் படி பண்ணினான். பரத்தியாரையும் நான் திருத்தும்படியாக பண்ணினான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? தாம் பெற்ற பேற்றின் கணத்தை இதற்கெல்லாம் காரணமான எம்பெருமானுடைய நிர்ஹேது கிருபையை சொல்லி ஈடுபட்டு அனுபவிக்கிறார் இந்த திருவாய்மொழியிலே. அதாவது எம்பெருமான் பகவத் பரத்வ ஞானத்தை தன் நெஞ்சிலே படும்படியாக பண்ணினான். அப்படி பண்ணினானே அதற்கு ஏதாவது நான் நன்மை செய்திருக்கேனா? பூர்வத்தில் சுகிருதம் உண்டா? 5 ஜென்மங்கள் நிறையா புண்ணியங்கள்லாம் பண்ணினேனா? என்ன அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. நான் பிராத்திகூல்யங்களை தான் பண்ணி கொண்டிருந்தேன். அவனுக்கு என்னிடத்துல சுகிருதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தும் புருஷார்த்தம் சொல்லப்படுகிறவைகளிலே ஏதாவது இந்த புருஷார்த்தத்தை நான் கணாக்கண்டா அறிந்து உண்டோ? எம்பெருமான் அடைய வேணும் நான் கனவுலையாவது நினச்சிருப்பேனா? எதுவுமே கிடையாது. ஆனால் இப்படி என்னை ஆக்கினானே அதற்கு காரணம் அவனுடைய கேவல கிருப்பை. கேவலன்னா அந்த கிருப்பை மட்டுமே அர்த்தம். அமிர்தம் இருக்க செய்தே விஷத்தை விரும்புவார போரே 6வது விதமான எம்பெருமான் இருக்க செய்தே இன்னமுதல தோத்துகிற அந்த சப்தாதி விஷயங்களை நான் விரும்பிக் கொண்டிருந்தேன். அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட என்னை மாற்றினான். அவனிடத்திலே விருப்பமில்லாமல் இருந்த என்னை மாற்றி அவனை கொந்தாறு சொல்லும்படியான வார்த்தைகளை சொல்லி போந்தேன். அந்த திருவுள்ளத்திலே கொண்டு ரொம்ப தாழ்ந்தவனான் என்னையும் கூட ஏதோ அகிருதமாக மனசில்லாமல் சில வார்த்தைகள் நான் சொன்னேனே, அதாவது கையா சக்கரத்தின் கருமாணிக்கமே என்ன நான் மனம் ஒப்பி சொல்லேன்னா கூட அத்தையும் கூட திருவுள்ளத்திலே கொண்டு தாழ்ந்தவனான என்னை அவன் என்ன பண்ணினான்? அவன்தான் சர்வசேஷி என்பதை அறியும்படியாகவும் தன் திருவடிகளில் கைங்கறிந்தான் புருஷார்த்தம் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாகவும் பண்ணினான். அப்படிப்படி நான் இந்த எம்பெருமான் அவருடையதான அந்த கிருப்பையை சொல்லி அவன் தமக்கு அருள் புரிந்த விதத்தை அனுசந்தித்து ஹிட்டராகிறார். இந்த திருவாய்மொழியிலே கையார் சக்கரத்து என்கிற இந்த திருவாய்மொழியிலே கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னே புய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மீயே பெத்தொழிந்தேன் விரிவாய் சின்ன காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே கையார் சக்கரத்து. இந்த முதல் பாசுரத்திலே என் பக்கம் உள்ளது அகிருதயமான உத்தியாயிருக்க இத்தை சகிருதயமாக கொண்டு விரும்பி நீ இதுக்கு அவ்வருகில் என்னும்படியான பெயற்றை பண்ணி தந்தான் என்கிறார். என்னிடத்துல இருக்கிறது பொய்யான வார்த்தை, மனம் ஒவ்வாத வார்த்தை. இதையே நான் மனம் ஒப்பி சொன்னதாக நினைத்து இனி இதுக்கு மேல் இல்லை என்னும்படியான பெயற்றை எம்பெருமான் எனக்கு செய்தான் என்று தெரிவிக்கிறார். கையார் சக்கரத்தன் கருமாணிக்கமே கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னே
ஆறு சொன்ன வார்த்தை இது? யசோத ஆய்ச்சி சொன்ன வார்த்தை. அவ கண்ணனை குறித்து சொல்றா, கையிலே திருவாழியை ஏந்திய இவருடைய நீலரத்னம் போன்றவனேன்னு கண்ணனை அவ கொண்டாடுறா. எம்பெருமானது பக்தி உள்ளவர்கள் சொல்ற வார்த்தை இது. ஆனா எனக்கு அவனிடத்த எந்த பக்தியும் கிடையாது. ஆனா அவ சொல்ற வார்த்தை என்றுன்னு அர்த்தம். திருப்பி சொன்னேன் இந்த வார்த்தையை, நான் திருப்பி சொன்னேன். கையார் சக்கரத்தி என் கருமாணிக்குமேன்னு சொன்னேன். அது இந்த என்ன இதுக்கு என்ன அர்த்தம் காட்டுறாரு நம்மள்டையும் பார்த்தோம்னா, வெறும் புறத்திலே ஆலத்தி வழிக்க வேண்டும்படியான கையிலே திருவாழி தரித்தான் ஆயிற்று. வெறும் கையே இருந்தாலே போறோம். திருவாழி தரிக்காமல் வெறுட கை திருக்கையை பார்த்தாலே அதுக்கே திருஷ்டி சுத்தி போடணும். அவ்வளவு அழகான கை. அந்த கையிலே அழகான திருக்கையிலே திருவாழியும் சக்கரத்தையும் எம்பெருமான் தரித்துக் கொண்டிருந்தான். இதுதான் ஆபரணமாய் வினைத்தலையில் ஆயுதமாயிலே இருப்பது. இந்த திருவாழியானது அடியார்களை பொறுத்தவரை எம்பெருமானை திருச்சக்கரம், ஆழின சக்கரம், இந்த சக்கரமானது ஆபரணமாக திவ்யாபரணமாக தோற்றியது. எதிரிகளுக்கு போர்க்களத்திலே ராவணாதிகள், சிசுபாலாதிகள் இவர்களுக்கெல்லாம் அப்படி தோணும். ஹிரண்யனை போன்றவர்களுக்கெல்லாம் அது ஆயுதமாக தோற்றும். இந்த திருவாழியானது சில பேருக்கு ஆபரணமாகவும் சில பேருக்கு ஆயுதமாகவும் தோற்றும். இவரும் என்ன ஆசைப்படுறார்? பூராராழி வெண்சங்கேந்தி கொடியன் பால்வாராணி என்னதான் ஆசைப்படுறார். அந்த ரீதியிலேயே எம்பெருமான் இவருக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கார். பிரதிபட்சத்தை துணிக்கைக்கு உடலாய்த்திருப்பது, எதிரியை முடிப்பதற்கும் இந்த ஆயுதமாக இருந்து பயன்படுவது. கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே. சக்கரத்து அத்து என்பது சாரி. பகுபத உறுப்பு இலக்கணத்திலே சாரின்னு ஒன்று உண்டு. அது அத்துன்னு இங்கே வர்றதே அது சாரியை, அது நிரர்த்தகம். என் கருமாணிக்கமே கையின் திருவாழ்வான் அழகை அனுகந்தித்தால் அடைவே சிவாஞ்சன்யத்தை அனுகந்திக்க வல்லரல்லரே அனந்தரம் வடிவழியிலே கால் தாழ்ந்தார். திருவாழியை சொன்னவர் உடனே திருச்செங்கதானே சொல்லுவார் பொதுவாக. ஆனால் இந்த இப்போ என்ன ஆயிடுத்து? திருவாழியை சொன்னவர் அதாவது கையார் சக்கரம் அவயவ சௌந்தரி இதை அனுபவித்தார். அடுத்து என்ன ஆயிடுதுன்னா, அவர் திருமேனி அழகு வடிவழகில் ஈடுபட்டு விட்டார். சௌந்தரியத்திலேருந்து லாவண்யத்துக்கு மாறிவிட்டார். முழு திருமேனியோட அழகுக்கு லாவண்யம் பேர். ஒரு அவயவ அழகுக்கு அவயவ சோபைக்கு சௌந்தரியம்னு பேர். சௌந்தரியத்தை சொன்னவர் திடீர்னு லாவண்யத்திற்கு எம்பெருமானுடைய வடிவழகில் ஈடுபட தொடங்கினார். படிகடந்து அவ்வருகு போமவர் அல்லரே. படின்னா வாசப்படின்னா ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இங்கே படின்னா எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியை விட்டுட்டு மொத்தமே இடையே போகக்கூடியவர் அல்லர். இவர் என்ன பண்ணார்? திருமேனி அனுபவத்தில் இழிந்து விட்டார். இந்த திருமேனி எப்படி இருக்கு? கருமாணிக்கம் நீர் ரத்னம் போல இருக்கு. சமகரமாக தாபத்திரயத்தை போக்குவதா நீரரத்தம் போலே வெறு விளையனான வடிவழகு எனக்கு முன்கூட்டாக்கிறவனே, எனக்கு முழுமையாக அனுபவிக்கும்படியாக பண்ணினவனே என்று இப்படி ஒரு தடவை சொல்லலை, பல தடவை சொல்லுகிறார். பாவபந்தத்தோட சொன்னால், அதாவது நெஞ்சு கணிந்து சொன்னால் அது உத்தேசம்தான், கொண்டாடத்தக்கதான். ஆனால் இவர் எப்படி சொன்னார்? பொய்யே கைம்மை சொல்லி இவர் சொல்லுகிறார். பொய்யே கைம்மை சொல்லி, பொய்னாலும் கைமைனாலும் பொய்னா அர்த்தம், ஒரே பொருள் தான். அதாவது பச்சை பசும் பொய்யை சொல்லி, அதாவது இத்தாது சொல்லி தாய்த்து பிறரை பாட்டுக எண்ணிக்கே சர்வஜனும் இது மெய்யன்னு பிரமிக்கும்படி பெரும் பொய்யை என்னும் சொல்லி சர்வேஸ்வரனான எம்பெருமான் கூட இதை கேட்டால் ஆமாவா இது உண்மைதான் என்ன அவனையும் கூட வஞ்சிக்கும்படியாக சொன்னேன். பொய்யும் மெய்யுமாக கலந்து சொல்ல பொய்யே சொன்னதெல்லாம் பொய்யே கைமை சொல்லி ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்லல, பொய் மட்டும்தான் சொன்னேன். புறமே ஆடி. இந்த புறம் என்பது சப்தாதி விஷயங்கள். இந்த சப்தாதி விஷயங்களிலே ஈடுபட்டிருந்தேன், பௌத்த விஷயத்திலே ஈடுபடவில்லை. ஆனாலும் கூட எம்பெருமான் அவன் என்ன பண்ண, சரி இப்ப இவர் அருள் செய்கிறாரே, இது எந்த காலத்தில் நடந்தது? இதுதான் எப்போதைய நிலையை பற்றி சொல்கிறார் எனில் காலத்திரயத்திலும் உள்ளதும் சமகாலத்திற்போலே தோற்றுகையாலே பூர்வ விருத்தத்தை பற்றி சொல்லுகிறார் எனவும். என்ன தெரிஞ்சுக்கணும், ஆழ்வார் அவருக்கு முக்காலம் அவருக்கு தெரிகிறது. அவரை இன்னைக்கு நடந்து விட்டான்னு சொல்லலை. அது பல நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடக்கும், அத்தனையும் ஒரே நேரத்தை சொல்லிட முடியாது. சொல்லும் பொழுது ஒன்னொன்னா தான் சொல்லணும். இது என்னைக்கு எம்பெருமான் அருள் புரிந்தான், காரணம் இல்லாமல் அருள் புரிந்தான், இதெல்லாம் இன்னைக்கா இன்னைக்கு இல்லை, அது மயர்பர மதிரம் அன்னைக்கே தான்.
ஆனாலும் ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய கருணையை தனித்து பேசுவதற்கு இதுவரைக்கும் இடம் ஆய்க்கல. இன்னைக்கு பேசுறார் எம்பெருமானுடைய கிருப்பை. அதனால இன்னைக்கு நடக்கல, ஏற்கனவே முன்னாடி இடந்தது தான். இப்படி அகிருதமாக சொன்னார்னு இன்னைக்கா, அதெல்லாம் முன்பு நடந்தது. இப்பதான் ஆழ்வார் இந்த கிருப்பைங்கிற குணத்தை வெளிப்படுத்துகிறார். மெய்யே பெற்றொழிந்தேன் பரமபதத்தேட போனார் இப்பேற்றை அசையிட்டிருக்கும் அத்தனை. அதாவது கேட்டுவில்லை என்ன நீர் பேரு கணத்திருந்தது, இதுக்கு அடியன் பெண்ணே. சரி, நீர் எந்த காரணம் நீர் ஒன்றும் பண்ணலை, இந்த பேற்றை பெறுவதற்கு இப்படி எம்பெருமானுடைய கிருப்பைக்கு ஆட்படுவதற்கு நீர் ஒன்றும் செய்யலைன்னு சொல்றீர். ஆனாலும் பெரும் கனவீதா இருந்தது, இதுக்கு என்ன காரணம்? எப்படி எம்பெருமான் இந்த பேற்றை நீர் அதை எப்படி பெற்றீர்? என்னால் விரிவாய்க்கின்னு பகவத் கிருப்பையை கரைபுரள பெருகானினால் நம்மால் சீயராவதுண்டோ. எம்பெருமானுடைய கிருப்பை இரு கரையும் அழிய பெருகும் கிருபா பிரபாகம். அந்த கருணையானது ஒழிய தொடங்கிவிட்டது. ஆனால் அந்த கருணை வெள்ளம் பெருக்கெடுத்தது. ஆனால் அதை ஆறாலும் தடுக்க முடியாது, எம்பெருமானாலும் தடுக்க முடியாது. பிராட்டி இந்த கிருப்பையை கிளப்பி விட்டாலே அவளாலும் தடுக்க முடியாது. அந்த கிருப்பைக்கு பாத்திரமான என்னாலும் தடுக்க முடியாது. மித்ரபாவே என்கிற ஸ்லோகத்திலே எம்பார் ஒரு விஷயம் சாதிக்கிறார். ராமச்சரம ஸ்லோகத்தை சொல்லுகிற போது மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சனா என்கிற இடத்துல எம்பார் ஒரு விஷயம் சாதிக்கிறார். சர்வஜனுக்கு ஒரு அஞ்ஞானமும் விஸ்மிருதியும் சர்வசக்திக்கு ஒரு அசக்தியும் உண்டு என்று அருளி செய்வர். சர்வஜான எம்பெருமானுக்கு அஜ்ஞானம் உண்டு, அவன் சர்வசக்தி, அவனுக்கு அசக்தி உண்டுங்கிறான். அது என்ன சர்வஜனுக்கு எப்படி அஜ்ஞானம் இருக்க முடியும்னா அதை விவரிக்கிறார். ஒருவன் தன்னை ஆசிரியித்தால் முன்பு புத்திபூர்வம் பண்ணின குற்றத்திலே விஸ்மிருதி பண்ணி, அதாவது இன்னைக்கு ஒரு சேத்தனம் வந்து ஆசிரியிக்கிறான், பெருமானை பற்றுகிறான். புதிதாக ஒருவன் வந்து பற்றுகிறான். பெருமானை தஞ்சமாக பற்றுகிற பொழுது பெருமான் என்ன பண்ணுவான், அவன் இதற்கு முன்காலத்திலே அவன் தெரிஞ்சே பண்ணின தப்பையெல்லாம் கூட மறந்துடுவான். சரி, பெருமானை இன்னைக்கு பற்றி விட்டான், புகழாக பற்றி விட்டான். பற்றின பிறகு கவனக்குறதுனால தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டான். பெருமானை பற்றியாச்சுன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது, தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டான். ஆனாலும் வாசனையால் ஏதோ கவனக்குறவனால ஏதோ சில தவறுகள் நேரும். அப்படி நேர்ந்தால் அவற்றிலே பெருமான் காணா கண்ணிட்டுருவன், அவன் வந்து அதிலே அஞ்ஞனாயிருப்பான். அடியார்களை கைவிடுவதிலே அசக்தனாக இருப்பான். அவனை விட வேண்டி வரும் அளவிலே அசக்தி. தாமரையாள் ஆகிலும் சில குறைக்குவே என் அடியார் அது செய்யார் என்று சொல்லி அவர்களை கைவிடுவதிலே ஒரு அசக்தி இவனுக்கு. அதுதான் அவனுக்கு உண்டாந்து அவன் சர்வசக்திக்கும் ஒரு அசக்தி உண்டு என்று இப்படி தெரிவிப்பறாம் என்பார். ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. முதல் 3 அடிகள் ஆழ்வார் தாமாக பேசுகிறார். கடைசி 4வது அடி எம்பெருமானை பார்த்து வார்த்தை ஒழிக்கிறார். ஐயோ ஐயோன்னா ரொம்ப சந்தோஷத்தினால சொல்ல வார்த்தை. ஐயோ அப்படியே கச்சேரி பாட்டு கச்சேரிக்கு போறவா ஐயோ கொண்டுட்டான் அப்படிங்கிற அப்படின்னு என்ன சந்தோஷத்தினால சொல்லவா. நீலமேனி ஐயோ நிரகண்டதின்னாரு. அதுபோல ஐயோங்கிறது இங்க வந்து அவருடைய ஹர்ஷத்தினுடைய அதிசயம், மிகுதியை, ஆனந்தத்தின் மிகுதியை சொல்லுகிற வார்த்தை. கண்ணபிரான் உபகாரசீலனான கிருஷ்ணனே. அறையோ இனி போனாலே, இனி போனாயாகில் அறையோ வரை. அதாவது உன்னால முடிஞ்சா போய் பாரு, இனிமே உன்னால என்னை கைவிட முடியுமா? முடிஞ்சா என்னை விட்டுட்டு போ, உன்னால முடிந்தது ஆனால் நீ என்னை விட்டு போகலாம். அதாவது அறை என்கிற சொல்லானதை சொல்லை தமிழர்கள் வெற்றியை குறிப்பதற்காக ஒருத்தர் ஜெயிச்சுட்டா அறையோ அறை, நாவலோ நாவல் என்று சொல்லுவார்கள். அந்த ரீதியிலே அறைகூதல் என்ன சொல்லுவார்கள். அந்த ரீதியிலே இவர் அறைகூகின்னா, அதாவது எம்பெருமானை சொல்றார், உன்னால முடிஞ்சா போப்பா, என்னை விட்டுட்டு போ. இது சட்கோசி கச்சத்வம் என்ன யசோதை சொன்னான். முடிஞ்சா எப்போ போடா, அதாவது கண்ணன் படாய்படுத்தினா அதை கட்டி போட்டா, கட்டி போட்டு இப்போ முடிஞ்சா ஓடுறா நீ அப்படின்னா. அதை மாதிரி ஆழ்வார் இப்போ முடிஞ்சா நீ என்னிடத்துல பரிபூர்த்தியாக என்னிடத்துல கிருபையை பொழிந்து விட்டாய், உன்னால என்னை விட்டு போக முடியாது, முடிஞ்சா போய் பாருங்க என்ன கனவிலான குறித்து ஆழ்வார் ஒழிக்கிறார். இத்தனைக்கும் காரணம் இப்படி ஆழ்வாருக்கு பேரானது சித்தித்ததற்கு காரணம் அவருடைய நிர்கேதுவான கிருபை. அந்த கிருபையை காரணத்துவத்தை பேசுகின்றார் அந்த திருவாய்மொழியிலே. அடுத்த பாசுரம். ஓனாய் மாமருதின் நடுவேன் பொல்லா மணியே தேனே நமுதே என்னே பூத்து சொல்லா தானே ஹெளம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான் மானே மாநிலமே மொத்த மொத்தம் என்னுள்ளனவே.
போனாய் மாமரத்தின் நடுவே, மாமரத்தின் நடுவே போனாய், மாமரத்தின் நடுவே போனாய் என்பது யசோதை சொல்கிற வார்த்தை. அதாவது அந்த திருவாய்ப்பாடியிலே கண்ணனம் பெருமான் அவருடைய துருதுருக்கத்தனத்தை பார்த்து யசோதை பிராட்டியானவள் ஒரு நாள் இவனை அந்த உரலோடு சேர்த்து பிணித்து விட்டாள். கட்டிவிட்ட குழந்தைய அவ என்ன பண்ணினான், உரலை சேர்த்து உருட்டிகிட்டே போறான். அப்ப அந்த யமனார்ஜுனையோர் மத்தியே ஜகாம 2 மருத மரங்கள். இந்த மருத மரங்கள் எப்படி இருந்துதான் தெரிவிக்கிறார் வியாக்கியாதா. பெரிய மரங்கள் பெருத்தி தடித்து தர்ஷணீயமாய் ரொம்ப பெரிய உயரமாக இருந்தது, தடிச்சிருந்தது, இடைவெளியே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நெருங்கி இருந்தது. அப்படி இப்போ 2 பேரும் இது சாதாரண மரங்கள் இல்லை, கம்சனாலே ஏவப்பட்ட 2 அசுரர்கள் அதில் ஆவேசித்திருக்கிறார்கள். அவள் 2 பேரும் ஒருத்தர் பேசின்னு வந்திருக்கா. கிருத்த சங்கேதரா ஒருத்தர் பேசின்னு வந்திருக்கா. கிருஷ்ணன் இப்படி வரும்போது அவன் மேலே விழுந்து அவனை முடிச்சு விடணும்னு சொல்லி முடிவு கட்டின்னு வந்திருக்கா. ஒரு விவரமர நின்றபடி இடைவெளி இல்லாமல் இருக்கிறான். இப்படிப்பட்ட இடத்திலே இவன் போயிட்டான். அதுவும் என்னை குறுக்கால பூந்து வர போயிட்டான். அது போகிறதுக்கே இடமில்லை, அவ்வளோ நெருங்கி இருந்த மரம். ஆழ்வார் திரும்பி ஆழ்வார்னு சொல்லும் பொழுது புனர் மருதம் இரனின், புனர் மருதம் இர நடந்த புக்குன்றினை. புனர் மருதம்னா உனக்கு ஒன்று சேர்ந்திருந்த மருதம் என்ன அர்த்தம்? அப்படி இருந்த மருத மரத்துக்கு இடையிலே அவன் போனான். அதை கேட்ட மாத்திரத்தை யசோதைக்கு நடுத்த அவளுக்கு பிராணனே போன மாதிரி ஆயிடுச்சு. மாவரதின் நடுவே போனான் அப்படின்னு பயந்து போய் அவ சொல்றான். ஐயோ மருத மரத்துக்கிட்ட போயிட்டானா, மரம் விழுற சத்தத்தை கேட்டு இவளுக்கு அவ்வளவு பயத்தினால அவள் வார்த்தை சொல்றா. அப்படி அத்தனை பக்தியோட கலங்கின திருவுள்ளத்தோட யசோதை சொன்ன வார்த்தை ஒரு பக்தியும் இல்லாமல் நான் சொன்னேன். போனாய் மாமரதின் நடுவே என் கொல்லாமணியே. என்ன அந்த யசோதை சொன்ன வார்த்தை நானும் சொன்னேன். கொல்லாமணின்னா துளைபடாத மணி அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுபவிக்கப்படாத மணி போன்றவனே. மணின்னு எப்படி முடிந்த ஆளாம்படியாக சுலபமாக இருக்கோ அது போன்ற சர்வ சுலபனான கண்ணனே. தேனே எனக்கு தேன் போன்றவனே. அமுதே போக்கியதையாலே சொன்ன வார்த்தை அமுதே. அமுதம் என்ன பண்ணும்? உயிரை போன உயிரையும் மீட்டு கொடுக்கக்கூடியது. அதுபோல இவன் இந்த மரதவரத்திற்கு இடையே போனான்னு மாத்திரத்தை அவளுக்கு பிராணனே போன மாதிரி ஆயிடுச்சு. கணனை பார்த்த பிறகுதான் திரும்பி உயிர் வந்தது. அப்படி அந்த அமிர்தம் போலே இருப்பவனே என்ன அந்த யசோதை சொன்ன வார்த்தை நானும் சொன்னேன் என்று ஒரு கால் சொல்லி மீளவில்லை. திரும்பி திரும்பி சொன்னேன். ஆனாலும் அவள் பக்தியோடு சொன்னா அதெல்லாம் இல்லாமல் நான் சொன்னேன். பொய்யுரைகளாக சில கூத்து சொல்ல என்று ஒரு நினைவையும் செயலையும் வேறொருவன் செய்வது கூத்து. கூத்துன்னா ஒருத்தர் செய்கிற செயலை இன்னொருத்தர் செய்தால் அது கூத்துன்னு பேரு. இந்த பாசுரத்தில் இந்த இடத்துல சில கூத்து சொல்லங்கிற பாட்டத்தை மற்ற ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கா. பன்னீராதிபடிகாரர் கூற்றுன்னு அர்த்தம் காட்டுகிறார், கூற்றுன்னு பாட்டம் காட்டியிருக்கிறார். அப்படி கூற்றுன்னா சொல்லும் அர்த்தம். அவள் சொல்ல நான் சொன்னேன் என்கிற அர்த்தம். ஆகினாலே இப்படி சில கூத்து சொல்ல தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான். எம்பெருமான் தான் என்னாகி ஒழிந்தான். அவன் என்ன ஆயிடுச்சு? இத்தனை நாள் அந்த எம்பெருமான் இட்ட வழக்காக நான் இருந்தேன். இன்னைக்கு தினம் எம்பெருமான் நான் அகிருதயமாக சொல்லாமல் போனாலும் கூட நான் சொன்ன வார்த்தைகளை கேட்ட அவன் நான் இட்ட வழக்கானான். உடைமையான நான் என்னாச்சு? நான் உடையவனாயிட்டேன், அவன் உடைமையாயிட்டான். அதரோத்தர எல்லாம் நேர்மாறாக மாறிவிட்டு தலைகீழ் ஆகிவிட்டது. உடையவன் தான் உடைமையானான். சரி, அவனுடைய விபூதி என்ன பண்ணிட்டு அவன் தான் நமக்கு உடையவனாயிட்டான்னா அவனுடைய செல்வம் எல்லாம் என்னாச்சுன்னார்? ஆலய மாநிலமே மத்து முத்தும் என்றுள்ளனவே. அவன் வான்னா ஆகாசம், மாநிலம்னா இந்த பிருத்திவி. இந்த 2 பூதங்களை சொன்னது மற்ற 3 பூதங்களையும் பஞ்சபூதங்களையும் சொன்னதுக்கு உபலட்சணமாக கொண்டு மற்றும் முற்றும் என்னுள்ளன. இப்படி உபயோகி இப்போ எல்லாவற்றையும் கூட பஞ்சபூதங்களையும் கூட அவன் எனக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் ஆட்சியும்படியா ஆனான். என்னுள்ளனவே மானய மாநிலமே மத்தும் முத்தும் என்னுள்ளனவே என்ன எல்லாவற்றையும் அவன் நிர்வாகம் பண்றதே இவருடைய ஹிருதயத்திலே இருந்தான் என்று சொல்லும்படியா ஆயிற்று. சுபயோகி நிர்வாகம் என் பக்கலிலே இருந்து பண்ணும்படி ஆயிற்று என்று தெரிவிக்கிறார் 2வது பாசுரத்திலே. இப்படி அன்பில்லாமல் சொன்ன வார்த்தையும் கூட அதாவது தெரிவிக்க இந்த திருவாய்மொழியினுடைய சாரமான நுற்றந்தாதி பாசுரத்திலும் பார்த்தோம்னால் கையாரும் சக்கரத்தோன் காதல் இன்னிக்கே இருக்கா பொய்யாக பேசும் புறனுரைக்கு மெய்யான
பெற்று உபகரித்த பேரொழிந்தன் மதனை என்ன எனக்கு எம்பெருமானத காதல் இல்லை, ஆனாலும் கூட பொய்யான வாக்கு சொன்னேன், ஆனாலும் மெய்யான பேற்று எம்பெருமான் உபகரித்தான். அப்படிப்பட்ட பேரருளுக்கு இலக்காகும்படி பண்ணினான்னு திருவீர் அல்லவா, அதைத்தான் அருளிச்சது கொண்டு வருகிறார் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே. அடுத்த பாசுரம், மூன்றாவது பாசுரம். உள்ளன மட்டுளவா புறமே சிலமாயம் சொல்லி வள்ளல் மணிமன்னனே என்னன்னே உன்னையும் மஞ்சிக்கும் கள்ளமனந்தவிந்தே உன்னை கண்டு கொண்டுந்தொழிந்தேன் வெள்ளக்கனை கிடந்தாய் நீ உன்னை விட்டேன் கொள்வனே. அதாவது உள்ளன மத்துளவா புறமே சிலமாயம் சொல்லி கீழே முதல் பாசுரத்திலேயும் பொய்யே கைவி சொல்லினர், இரண்டாவது பாசுரத்திலே சில கூத்து சொல்லனர், அதுதான் விவரிக்கிறார் இங்கே. இந்த மூன்றாவது பாசுரத்தில் முன் இரண்டு அடிகளிலே இது முன்புள்ள காலமெல்லாம் தாம் பொய்யே கைமை சொல்லிக் கொண்டிருந்ததையும் பின்னிரண்டு அடிகளாலே அந்த கைமை தவிர்ந்து கபட பக்தியோடு கூடியிருந்த தம்மை கபடமற்ற பக்தியுடையனாம்படி பண்ணி பகவத் பிராவண்யம் மேலும்படி பண்ணினான் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதாவது உள்ளன மத்துளவா, மனசுல இருக்கிறதெல்லாம் ஏதோ உலக விஷயங்கள் லௌகிக்கமான விஷயங்களை பற்றியே நினைப்பு. ஆனால் வாயால பேசுறதுன்னோ பகவானை பற்றி பேசுறது, வாயால பேசுறதுலாம் பெருமானை பற்றி, ஆனால் மனசு எங்கேயோ பல விஷயங்கள் நினச்சுட்டு இருக்கு, எதையோ தான் நினச்சிட்டு இருக்கு. இப்படியாக உள்ளன மத்துளவா புறமே சிலமாயம் சொல்லி இப்படி மனசில் அடையாடுகிற எண்ணங்களோ வேறானவை, ஆனால் வாயால சொல்ற வார்த்தை எல்லாம் உயிரை. எம்பெருமானுடைய வள்ளல் மணிவண்ணனே, வாயால என்ன சொல்றான்? வள்ளலே எம்பெருமானுடைய ஔதார், அவன் கொடுக்கும்படியான தன்மை ஔதாரியம் வள்ளன்மையை கொண்டாடுகிறார். மணிவண்ணனே அவனுடைய வடிவழ ஈடுபட்டு பேசுகிறார். இப்படி வாயால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண உண்மையிலே மனசானது மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தது. அப்படி இருந்தும் கூட நான் எப்படி உன்னையும் வஞ்சிக்கும் அந்த எம்பெருமானை கூட உண்மைதான் சொல்றார் இவர் இன்னும் நம்பும்படியாக பண்ணக்கூடியது. அதாவது மெய் என்று சர்வஜனாய் சர்வாந்தர்யாமியான நீயும் மெய் என்று கருதும்படி உன்னையும் வஞ்சிக்கும்படி கிருத்தியமான மனசை உடையவன். அதாவது எம்பெருமான் கூட இவர் உண்மைதான் சொல்றார் நினைக்கும்படி, அவன் எனக்கு தெரியாதே கிடையாது, எல்லாரும் இந்த எம்பெருமான் கூட இவர் உண்மை சொல்றார், உண்மையிலே ஈடுபட்டு தான் சொல்றார், வள்ளலே மணிவண்ணனே வள்ளல் மணிவண்ணனேன்னு கொண்டாடுறார் நினைக்கும்படியா அவ்வளவு சாமர்த்தியமாக நான் குறி சொன்னேன். அப்படி இருந்தும் கூட அகிருதயமாக எழுந்தாரையும் மேல் விழுந்து கொண்டு முழுகும் விஷயம் மேல் விழும்படி உண்மையில் ஈடுபாடில்லாத சொன்னாலும் கூட அவர்களையும் ஈடுபடும்படி சொல்லக்கூடிய விஷயம் பகவத் விஷயம், எம்பெருமானாகிற விஷயம் அர்த்தம். உன்னை மித்திரபாவமே அடியான நத்தியஜேயம் உன்னை பிராப்தனமாய் போக்கியனமான உன்னை, அதாவது உன்னையும் வஞ்சிக்கும். உன்னையும்னா எப்படிப்பட்டவன்? அந்த எம்பெருமானையும் கூட அவன் எல்லாம் அறிந்தவனான அவனையும் கூட ஏமாற்றும்படியான நான் கண்டுகொண்டு விதியெடுத்தார் போலே பெற்று உயிர்ந்தொழிந்தேன் அசன்னேவ என்னும்படி இருக்கிற நான் உஜ்ஜீவிக்க பெற்றேன். பொருளல்லாத நான் ஒரு அசத்து போலே இருந்த நான் உஜ்ஜீவித்தேன். எதனால? இப்படி வார்த்தைகளை சொன்னதே உன்னை கண்ணவனந்தவிந்தே உன்னை கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தேன், உன்னை அனுபவிக்க பெற்று உஜ்ஜீவித்தேன். இனி உன்னை விட்டு என் கொள்வேன், உன்னை விட்டுவிட்டு இனிமேல் நான் எதை ஏற்பேன், எதை கொள்வேன் என்ன தெரிவிக்கிறார் மூன்றாவது பாசுரத்திலே. அடுத்த பாசுரம் நான்காவது பாசுரம். என்கொள்வன் விட்டென்னும் மாதகங்கள் சொல்லியும் மண் கள்வனேன் மனத்தை வலித்து கணநீர் கரந்தி நின்கண் நெருங்க வைத்தே எனதாவிய நீக்க இல்லேன் என்கண் மலின மறுத்து என்னை கூவி இருளாய் கண்ணனே. இந்த பாசுரத்திலே இதுக்கு முன்பெல்லாம் உன்னிடத்திலே பொய்யனாயிருந்தேன், அப்படி பொய்யனாயிருந்ததற்கு காரணம் பிரகிருதி சம்பந்தம், அந்த பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி தர வேணும் என்கிறார்னு ஒரு விதமான நிர்வாகம். இன்னொரு விதமாகவும் அர்த்தம் காட்டப்பட்டிருக்கு இந்த பாசுரத்திற்கு. அதாவது இதுக்கு முந்தின பாசுரத்திலே உன்னை கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தேன் என்று சொல்றார். அப்பொழுது இவருக்கு ஏற்பட்டது மானச சாட்சா்காரம். இந்த மானச சாட்சா்காரம் ஏற்பட்ட இவர் பாஹ்ய சம்சேஷத்தை விரும்பினார். இது இன்னொரு அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. பாஹ்ய சம்சேஷத்தை நேரிலேயும் பெருமானோடு சேரப்பெற வேணும்னு நினைச்சார்.
அதுக்காக கை நீட்டினார். கைக்கு அவன் அகப்படவில்லை. அதனால் தளர்ந்து போனார். இப்படி எம்பெருமான் நம்முடைய கைக்கு அகப்படாமைக்கு எது காரணம் என்று பார்த்தால் இந்த தேக சம்பந்தம் தான் காரணம், இந்த சரீர சம்பந்தம் தான் காரணம். அப்படிப்பட்ட இந்த விரோதியை போக்கி உன் திருவடிகளிலே நீ என்னை சேர்த்து கொண்டிருக்கணும் இந்த பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்திலே என்றும் இன்னொரு விதமான நிர்வாகம். என்கண் மலித மறுத்து என்னை கூவி அருளாய்கிறார்களோ, அதனால் இந்த சரீரத்தை போக்கி என்னை உன்னிடத்தை திருவடியிலே சேர்த்து கொள்ள வேண்டும் இன்னொரு விதமான நிர்வாகம். இந்த இரண்டு நிர்வாகத்திற்கும் சேர வியாக்கியானமாக அமைந்துள்ளது. என்கொள்வன் அவற்றென்னும் மாதங்கள் சொல்லியும் யார் சொல்லணும்? இது யார் சொல்லக்கூடிய வார்த்தை? பரமைகாந்திகளான ஸ்ரீவைஷ்ணவர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. உன்னை விட்டு உன்னை கைவிட்டு என்கொள்ளன் விரைதை இருப்பேன் நான். என்னை பெரியோர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை உன்னை தவிர மற்ற வஸ்துக்களிலேயே உலக விஷயங்களிலேயே ஈடுபட்ட நான் சொன்னேன். உன்னை வழிய வேற எதை இருப்பேன் என்று சொல்ல தகுந்தவனா நான்? இப்படி சொல்வதற்கு எனக்கு தகுதி உண்டா? ஆனாலும் கூட தகுதி இல்லை என்னாலும் வாயாலே இப்படி பச்சை பசு பொய்ய பேசிக்கொண்டு திரிந்தேன். அதற்கு இப்போது அனுதபித்து வன் கல்வனேன் என்று சொல்கிறார். அதாவது நாம் யாருடைய பொருளை திருடுறோம்? கல்வன்னா என்ன? களவு. களவுன்னு என்ன? பரத்ரவ்யாபகாரம், பிறருடைய பொருளை அபகரித்தல். யாருடைய பொருளை அபகரித்தேன்? எம்பெருமானைக்கு சொத்தான இந்த ஆத்மாவை என்னுடையதுன்னு நினைச்சேன். இது பெரிய திருட்டு. சோரைக்கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. ஆத்மாபகாரமாயிர களவப்பணின ஒருத்தன்னா அதை காட்டிலும் பெரிய திருட்டு வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் பெரிய சௌரியம், பெரிய திருட்டு. ஏனென்னா இந்த ஆத்மா எம்பெருமானுக்கே உரியது. பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதென்று கொண்டேனே கல்வன் என்று கூறாதே. எல்லாரும் என்ன சொல்றா? இவருடைய பிள்ளைப்பெருமானிகளுடைய பாட்டு, என்னை பார்த்து திருடன் கல்வன் சொல்லணும். ஏன்னா எம்பெருமானுக்கு சொத்தான ஆத்மாவை இத்தனை காலமாக என்னோடதுன்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் என்ன கல்வன்னு சொல்லாமல் காஞ்சிபுரத்தில் இருக்கிற உன்னை பார்த்து கல்வான்னு சொல்கிறாள். இது என்ன நியாயம்னு கேட்குறவர். அந்த மாதிரியாக இங்கே ஆழ்வார் எம்பெருமானுடைய சொத்தான இந்த ஆத்மாவை என்னோடதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே. அது ஏதோ சாதாரணமான வஸ்து இல்லை. என்ன பண்ணுறான்? கட்டையை வரகை திருடின்னு போகிறான், ரத்தனத்தை திருடின்னு போகிறான். விறகு கட்டையை ஒருத்தன் திருடின்னு போகிறவனுக்கும் ரத்தனத்தை திருடுறவனுக்கும் சமமான பாப்பம் கிடையாது. ரத்தத்தை திருடவும் பாப்பம் அதிகம். அதுபோல இந்த ஆத்மாங்கிறது எல்லாவற்றையும் விட உயர்ந்த வஸ்து. அந்த ஆத்மாவை திருடின பாப்பங்கிறது பெரிய பாப்பம். அதுவும் யாருடைய சொத்து? இது எம்பெருமானுடைய சொத்து. அதனாலே இதை கடவுங்கிறது இதுக்கு மேம்பட்ட பாவம் இல்லைங்கிற பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை சேர்வன் கல்வனேன், அதை செய்தேன், இதுக்கு முன்பெல்லாம் இதை செய்தேன் இப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன் அல்லவா? எம்பெருமானுடையதான ஆத்மாவினுடையதுன்னு சொன்னேனே. அப்படிப்பட்ட பண் கல்வனேன் மனத்தை வலித்து, அந்த மனசை அப்படியே அதிலிருந்து இழுத்து கொண்டு வந்து என்ன விஷயாந்தரங்களிலே போன மனசை அதிலிருந்தும் மீட்டேன்னா என்னால் மீட்க முடியவில்லை. மனத்தை வலிக்க இல்லை. அதாவது மனத்தை வலித்து வன் கல்வனையின் மனத்தை வலித்து கணநீர் கறந்து நீங்கள் நெருங்க வைத்தே எனதாகி நீக்க கில்லேன். இந்த கில்லேன் என்பதை எல்லாத்துலையும் சேர்த்துக்கணும். இதுன்னா மனத்தை வலிக்க கில்லேன், மனசை என்னால் அதிலேருந்து இழுக்க முடியல, விஷயாந்தரங்களையும் மீட்டு எம்பெருமானத்தை சேர்க்க முடியவில்லை. கண்ணநீர் கறக்க கில்லேன். கண்ணநீர்னா கண்ணீர். கண்ணீரை சுரந்தார். முன்பெல்லாம் விஷயங்கள் கிடைக்காத போது, இந்த விஷயானுபவம் கிடைக்காத போது அதற்காக கண்ணநீர் சுரந்தேன். அந்த கண்ணநீரையும் கறக்க இல்லை, அதையும் மாற்ற முடியவில்லை. மனத்தை வலிக்க இல்லேன், கண்ணநீர் கறக்க இல்லேன், நின்கண் நெருங்க வைக்க இல்லேன். இந்த மனசை உன்னிடத்தை உன் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் என்னால் முடியவில்லை. நின்கண் நெருங்க வைக்க இல்லேன், எனது ஆவியை நீக்க இல்லேன். இந்த சரீரத்தோடு கூடியிருக்கிறதான இந்த ஆத்மாவையும் அதையும் பிரித்து உன்னிடத்திலே சேர்க்க முடியவில்லை. எனது ஆவியை நீக்கவில்லேன் என்று தெரிகிறார். இந்த ஸ்தூல தேகத்தை விட்டு ஆத்மாவை பிரிக்க முடியவில்லை என்கை. அதாவது பிரகிருதி சம்பந்தத்தை அறுக்க மாட்டிக்கிறேன். என்னால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தையும் போக்கிக் கொள்ள முடியவில்லை. அதான் நீ என்ன பண்ணணும்? என் கண் மலினம் அறுத்து. மலினம்னா என்ன? மாலின்யம். மாலின்யம்னா அழுக்கு. அதுதான் புண்ணிய பாப்பங்கள். அதை போக்கி அருள போகணும் என்று தெரிவிக்கிறார், இந்த பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம் கண்ணபிரான பண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியன் நன்னகில்லேன் நடுவேயோர் உடம்பிலிட்டு சின்ன வழுந்த கட்டி பலகீகனை வந்தைத்தால் உன்னை மறைவறிந்து என்ன போரபித்தாய் புறமே. கண்ணபிரானை இன்னொரு கருமாணிக்கத்தை அமுதை. இது பாட்டக்கிரமம்.
நான் அர்த்த கிரமத்தில் பிள்ளான் தொடங்கிய ஆச்சாரியர்கள் காட்டுவதானது உன்னோர் கருமாணிக்கத்தை கண்ணபிரானை அமுதை பாசுரம் இருக்கிறது கண்ணபிரானை உன்னோர் கருமாணிக்கத்தை. ஆனால் அர்த்தம் பார்க்கிற பொழுது அர்த்தத்தை அருளி செய்கிற ஆச்சாரியர்கள் முதல்ல எதுக்கு எப்படி அர்த்த கிரமம் கொள்கிறார்கள் என்றால் விண்ணோர் கருமாணிக்கத்தை கண்ணபிரானை அமுதை. ஏனென்னால் அவர் பிள்ளானுடைய வியாக்கியானத்தில் ஸ்ரீவைகுண்ட நிலையனாய்யவரும் அவர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து சர்வபோக்கியனாம்படி வந்து வசுதேவ கிரகே அவதீரணனான உன்னை எப்படி காட்டுறாருன்னா உன்னோர் கருமாணிக்கமாக இருக்கான் பெருமான். அந்த உன்னோரான நித்திசூரிகளுக்கு இனியவனாக இருக்கான். அந்த எம்பெருமான் கண்ணபிரானாக வந்து இங்கு அவதரிக்கிறான். அவன்தான் எனக்கு அமிர்தம் போல இருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலே அதாவது கீழ்பாசுரத்திலே மலினம்னு சொன்னார். அந்த மலினம் என்பதை விவரிக்கிறார். பகுதி சம்பந்தத்தை பறக்க சொல்றார் இந்த பாசுரத்தில். ஆனால் அதை பின்னிரண்டடிகள்னு சொல்றார். முன்னிரண்டடிகளிலே பகவத் அனுபவத்தை கணக்கிட்ட அனுபவம் பண்ணி பின்னிரண்டடிகளாலே அந்த மலினம்ங்கிறது என்னன்னு சொல்லி அதை போக்கணுங்கிறதையும் காட்டுகின்றார் பின்பாதியினாலே. இன்னொரு கருமாணிக்கத்த கண்ணபிரானை உதை சூட்டு நன்மாலைகள். ஏன்னா அது கிரமம் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. இன்னொரு கருமாணிக்கத்த கண்ணபிரான கொண்டோமானால் திருவருத்தத்திலையும் அதே மாதிரி இருக்கிறது. சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி உன்னோர்கள் நன்னீராட்டி அந்த பந்தராணிக்கவே எங்கோர் மாயினால் எட்டிய வண்ண தொழுகுண்ண போந்தி விலேத்துவன் கொட்டிட ஆடின கூத்து உடலா இதம் கும்பினிக்கே. அங்கு நித்திசூரிகள் பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தூபத்தை சமர்ப்பித்தார்கள். அப்படி தூபாராதனம் பண்ணுகிற பொழுது அங்கிருந்து பெருமான் இங்கே வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி வெண்ணைகளை கொண்டு நப்பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டான். அவ தீபாராதனத்தை தொடங்கினார்கள். ஆகினால அங்கிருந்து தான் இங்கே வந்தான். அதனால இன்னொரு கருமாணிக்கத்த கண்ணபிரானை அர்த்தம் காட்டுகிறார்கள் பெரியவரும். சரி, அவதை நன்னியும் நன்னகில்லை. நன்னியும்னா கிட்டினே, கிட்டியும் கிட்டவில்லை. கிட்ட வந்துட்டேன் கிட்டலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஞானம் பறந்துட்டு அதனால எம்பெருமானை கிட்டினேன். ஆனால் இந்த சரீரம் தொலையாதபடினால கிட்டவில்லை. என்ன இந்த அழுக்குடம்பானது அதுக்கு அனுபவத்துக்கு விரோதியாக நிற்கிறது. நடுவேயோ உடம்பிலிட்டு, நடுவேயோ உடம்பிலிட்டுன்னு ஏன் சொல்றார்? இந்த உடம்பு என்னைக்கு வந்து தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு நாள் இது கழிய பெருகியாலே என்னைக்கோ ஒரு நாள் ஏற்பட்டது. இந்த அஜித் சம்பந்தமானது ஒரு நாள் கழிய பெருகையாலே பகுதி சம்பந்தம் நீங்கிறபடினாலே நிச்சயம் இது வந்தேறிதான். ஆகையினால் நடுவே வந்தது. நடுவேயோ உடம்பிலிட்டு ஜீவாத்மா பரமாத்மா அனுபவம், ஜீவாத்மா பரமாத்மாக்களுடைய அனுபவம். அந்த அனுபவத்திற்கு எது இடைச்சுவரா இருக்குன்னா இந்த உடம்பு தான் இடைச்சுவரா இருக்கு. இதை கழித்து கொள்ள பார்த்தாலும் கழித்து கொள்ள முடியாதபடியா புண்ணியபாபரூபங்களான பல வகையான கயிறுகளாலே நீ கட்டி வைத்திருக்கிறாய் என்ன தெரிவிக்கிறார். இந்த இதிலே என்ன சின்னம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கயிற்றால் இந்த கர்மங்களாகிற கயிற்றினாலே கட்டி வைத்திருக்கிறார். ஆகையினாலே என்னால் அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. உன்னை மறைவரின் தீண்டாவழும்பும் செந்நீரும் சிறியும் நரமும் சிறிதசையும் வேண்டா நாத்த மிகும் உடல் என்னை குலப்பெருமானங்கார் தெரிவித்தார் போலே அவ்வளவு தாழ்ந்ததான இந்த சரீரம், இந்த சரீரத்தை பார்க்க மேலாக பார்க்கிற போது ஏதோ பலபலான இருந்தாலும் கூட இதை உள்ளே இருக்கக்கூடிய ஒளியிலே வந்து விட்டதானால் காக்கை ஓட்டுவதற்கு காலம் போதா? அந்த காக்கைகளில் உள்ளே இருக்க சரீரத்தின் உள்ளே இருக்க வெளியில் வந்தா அந்த காக்கையானது கொத்தறதுக்கு வருமே, அதை விரட்டுவதற்கு கூட காலம் போராது. இதினாமாசி காயசிய எதந்தஸ்தத் பகிர் பவியத்து தண்டமாதாய லோகோயம் சுண காகாங்ஷ வாரையேத்துன்னு ஒரு ஸ்லோகம். இந்த சரீரத்தினுடைய உள்ளே இருப்பது வெளியிலே வந்தது. ஆனால் ஒரு குச்சியை எடுத்துட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் காக்கத்தையும் நாயையும் விரட்ட வேண்டியிருக்கும். அப்படி நாற்று மிகும்படியான உடல் இந்த உடல் என்னை தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் காட்டுகின்றார் உன்னை இந்த பாசுரத்திலே ஆழ்வார். மேலே அடுத்த பாசுரம் புறமர கட்டி கொண்டிருவர் வினையார் குமைக்கும் முறமுறையாக்க போலொழிய கண்டு கொண்டுழிந்தேன் நிறமுடனால் திடந்தோள் சியவாய் செய்யதாமரை கண் அறவுயராழியங்கை கருவேணி அம்மான் தன்னையே. குறிப்பாசுரத்திலே பகுதி சம்பந்தத்தை நினைத்து வருத்தமுத்தார் ஆழ்வார்.
அந்த வருத்தம் ஒருவாறு தீரும்படியாக எம்பெருமான் தன்னுடைய வடிவழக ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறார். அதை சேவித்தவாறே ஆழ்வார் மீமறந்து தன் உடம்பை மறந்து அவனை அனுபவிக்கிறார். இவரை மெய்மறக்க பண்ணியது எதுன்னு கேட்டால் அவனுடைய திருமேனி அந்த வடிவுதான். நிறமுடனால் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரை கண் அறவுயராழியங்கை கரைமேனி அம்மான் தன்னையே கண்டு கொண்டொழிந்தேன் என்று பேர ஆனந்தத்தோடு பேசுகின்றார் விடத்திலே. அதாவது மம மாயா துரத்தியா, இந்த 6வது பாசுரம். எம்பெருமான் பிணித்து வைத்திருக்கிறான் நம்மை புண்ணியபாவங்களாலே. அது பிணைத்த விடம் அறிந்து இவனால் அழித்துக் கொள்வோக ஒண்ணாதபடி, அந்த பிணையை அழித்துக் கொள்ள முடியாதபடியாக இருக்கு. நாம அதை போக்கிக்க முடியாது, எம்பெருமான் தான் அதை போக்க முடியும். அப்படி பிணிக்கப்பட்டிருக்கிறோம் நாம். இந்த புண்ணிய பாபங்கிற 2 மகானுபாவர்கள், இரு வல்வினையார், அவர்கள் என்ன பண்றார், அவர்களாலே பீடிக்கப்பட்டிருக்கும். ஆகினாலே இரு வல்வினையார் குமைக்கும், புறவர கட்டிக்கொண்டு இரு வல்வினையார் குமைக்கும். புண்ணிய பாபங்களாலே நலிவட்டு கொண்டிருக்க முடியாத சரீரத்தில் இருக்கிற நாம் புறவர இருவல்வினையார் குமைக்கும் முறமுறை ஆக்க ஒழிய கண்டுகொண்டு ஒழிந்தேன். முந்திரமன்ன எம்பெருமான் என்ன பண்ணினான்னா ஆழ்வாரை திருத்தோள்களாலே அணைக்க வந்தான். ஆகினால முதல்ல ஆழ்வார் நாள் தடந்தோள் என்று அனுபவித்தார். மேலே அவரிடத்துல வார்த்தை சொல்ல தொடங்கினார். ஆகினாலே சீயவாய், நாள் தடந்தோள் சீயவாய். உடனே மேலே குளிர் கட்டாமிச்சுத்தான். அதனால சீய தாமரை கண் என்று தெரிவித்தார். அதோடு அல்லாமல் இன்னாரண்டனியே நன்னே ஆழ்விடும் சின்னார் சாரங்களுடைய அடிகளை பொன்னார் சாரங்களுடைய அடிகளை இன்னாரின்னறியே நின்று அப்படி மத்திய மயக்க வல்லதான திருவாழி திருச்செங்கோடு எம்பெருமான் சேவசாதித்தான். அத்தை அனுபவித்த ஆழ்வார் அறமுயல் ஆழியங்கை கருவேணி அம்மான் தன்னையே என்று அனுபவிக்கிறார். இதிலே பார்க்கிற பொழுது அறமுயல் ஆழியங்கை எம்பெருமான் திருவாழியை கொண்டுதான் ரட்சண தர்மத்தை, அதாவது ஜெகத் ரட்சணத்தையே அதை கொண்டு பண்றானாம். திருவிருத்தத்தில் தெரிவிக்கிற அருளா திருச்சக்கரத்தால் அல் விசும்பும் நிரளம் இருளாறு வினைகள செங்கோல் நடாவதில் அவன் செங்கோல் நடத்துகிறது எப்படி என்னால் லோகரட்சணமாக தர்மத்தையே திருவாழியை கொண்டு அடத்துகிறான். ரட்சண தர்மத்திலே ஊக்கமுடையது திருவாழி என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அனுபவித்து வார்த்தை ஒளிச்சுகிறார். இங்கே மேலே அடுத்த பாசுரம். அம்மான் ஆழிப்பிரான் அவனை விடத்தான் யானார் எம் மாபாவியர்க்கும் மிதிவாய்க்கின்னு வாய்க்கும் கண்ணீர் கைமா துன்பொழித்தாய் என்ன கைதர பூஜலிட்டே மெம்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே. இந்த பாசுரத்தை அருள் செய்கிற போதெல்லாம் பிள்ளை அமுதனார் அம்மான் ஆழிப்பிரான் அவனை விடத்தான் என்று மேலே காட்டுகிறான். யானார் என்ன கீழே காட்டுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அம்மானா சுவாமி அவன் எப்படிப்பட்டவன், அவன் ரொம்ப உசந்தவன், நான் ரொம்ப யானார் நான் ரொம்ப தாழ்ந்தவன், அவனுக்கு எனக்கு சேர முடியுமா, சேராட்சியத்தியாக அவன் அத்தனை உசந்தான். திருவாழியாழிதானை கையிலே ஏந்தி அந்த எம்பெருமான் அம்மான் ஆழிப்பிரான். ஆழிப்பிரான்னா அம்மானா சுவாமி, ஆழிப்பிரான்னா சக்கரத்தை கையிலே ஏந்தி உபகரிப்போம்னு ஒரு அர்த்தம். திருப்பார்களை சயனிச்சுட்டு இருக்கணும்னு இன்னொரு அர்த்தம். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனுடைய பெருமையை பார்க்கிறார், தம்முடைய சிறுமையை பார்க்கிறார். அவனுக்கு நமக்கும் என்ன சேர்க்கை உண்டுன்னு அவனுடைய பெருமையும் நம்முடைய தாழ்வையும் பார்த்தார். அதே மாதிரி அச்சியாத்திரம் கூட நாகனமிஷ நம்பிரான், அது பர நல்லவெந்தோழி நாகனமிசை நல்லவெந்தோழி. அதாவது பாதுகாத்திலே சிறுமானிடவனாம் செய்வதன் அவன் பரனாக இருக்கிறான். அவன் ஆதிகேழன் மேலே சேனிச்சுருக்கான், அத்தனை உசந்தவனாக இருக்கான். அம்பரர் நாகனமிஷன் அம்பரர் செல்வர் பெரியர், அவர் ரொம்ப பெரியவர், நாம் சிறுமானிடவர் என்ன சொன்னாரே அதே போல இந்த இடத்துல ஆழ்வாரும் அவன் ரொம்ப உசந்தவன், நாம் ரொம்ப தாழ்ந்தவர். அவனுடைய மேன்மையும் நம்முடைய தாழ்வையும் பார்த்தா நம்ம பின்னாடி தான் போகணும், வலவேழ தலையெடுத்து பின்னாடி தான் போக வேண்டும் என்று அப்படி இருக்க செய்தே அவன் என்ன பண்ணான், அவனுடைய கிருபையானது பிரவகித்தது, அதனால அவனுடைய ஒரு நீராக கலக்க நீரிட்டது என்று தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமான் அவனுடைய பெருமையானது நம்முடைய வாக்கு எவ்விடத்தான், அவன் இவ்விடத்தான்னா
அவனுடைய பெருமை வந்து நம்முடைய வாக்குக்கு நிலமானது அன்று. அது அவாங் மனசை கோச்சரம், அது வாக்குக்கு மனசுக்கு எட்டாது அவ்வளவு சிறந்தவன் என்கிறவன். நாம் ரொம்ப தாழ்ந்துவா ஆகினாலே அவனை கிட்டுவதுங்கிறது அரிது. அப்படி இருந்தாலும் கூட எம் மாபாவியர்க்கும் எப்பேற்பட்ட பாபத்தை செய்தவர்களுக்கும் விதி வாய்க்குன்னு வாய்க்கும். அந்த எம்பெருமானுடைய கிருப்பை வந்து விழுந்துடுத்துறே ஆனால் அதை அம்பெருமானை நாம் அனுபவித்து விடலாம். அந்த எம்பெருமானுடைய அனுபவம் நமக்கும் கிடைக்க பெறும். அப்போ ஒன்றாவது அவருடைய அருள் பிரவகிக்கிற பொழுது அது பலித்தே தீர்ந்துவிடும். அது எப்பேற்பட்ட பாவிகளானாலும் எம்பெருமானுடைய கிருப்பையை பெருக பூக்கால் அதற்கு தடையில்லை. இந்த பாசுரத்தை அடியுற்றித்தான் வேதாந்த வாஜியரும் அந்த தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி ஷபரி குச்சேலக்குப்ஜாசா விரஜைவதயோ மால்யகிருதி அமீஷாம் நின்னத்வம் ஷகிரிபதேருன்னத் அபி பிரபூத ஸ்ரோதோபி பிரசவம் அனுகம்பே சமயசி என்று. அதாவது எம்பெருமான் அருள் புரிந்தான். ஆறாருக்கெல்லாம் அருள் புரிந்தான் என்று பார்த்தோமானால் நிஷாதானாம் நேதா வேடர்களுக்கெல்லாம் தலைவனான குகப்பெருமாள், கபிகுலபதி குரக்கின தலைவனான சுக்ரீவன், காபி ஷபரி ஷபரி காட்டில் இருந்த வேடுச்சி, குச்சேலர் நல்ல ஆடையே இல்லாதவர், உடுத்திக்கிறதுக்கு நல்ல வஸ்திரமே கந்தல் ஆடை தவிர வேற ஒன்றும் கிடையாது அவரிடத்தில். அப்படிப்பட்ட குச்சேலர். அப்புறம் கூனி, இந்த மதுரை மாநகரத்திலே இந்த சந்தனம் கொடுத்தாள் இவனுக்கு அந்த கூனி. திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடியதான பிரஜா யுவதையா அந்த இடைச்சிமார்கள், மாலாகாரர், மாலை வித்து மல்லோப ஜீவனா, அந்த மாலை வித்தா தான் அவருக்கு அந்த தினம் ஜீவனம் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த மாலாகாரர் இப்படி தாழ்ந்து அதுவும் அவருடைய இடத்தை தேடி போறான் என்கிறான். என்ன மமகேக உபாகத்தோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக எண்ணி அந்த இருக்கிற அந்த குறுந்தெரு அதில் இருக்கிறவர் அந்த இடம் தேடி போறான் என்றால் அப்படி தாழ்ந்தவர்களையும் கூட எம்பெருமான் தன் மேன்மை பாராமல் அவளோட ஒன்றாக கலந்து பரிமாறினான். அப்படி மேடும் பள்ளவுமான நிலத்திலே ஜலம் பிரவகித்தால் என்ன ஆகிடும்? மேடும் பள்ளம் போய் ஒரே சமமாயிடும். அதுபோல் எம்பெருமானுடைய கிருப்பை தாழ்ந்தவர்களை நோக்கி பிரவகித்தார். அவள் எம்பெருமானோடு அந்த எம்பெருமானுடைய சௌகீல்யத்தினால் அவனுடைய கலக்கப் பெறுவர்கள். அப்படியே எம்பெருமான இவளை பிரிப்பார் அகழ்பவர்களையும் கூட தன்னுடைய செவியத்தாலே அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடியவன். இந்த எம்பெருமானுடைய கிருப்பையானது எப்பேற்பட்ட பாப்பிகளையும் அவனோடு சேர்த்து வைத்துவிடும். அதனால தான் அதுதான் காட்டுகிறார் இந்த தயாசதத்தை. இந்த சோழத்தை கிருப்பையினாலே தான் அந்த மேடும் பள்ளமும் நிறைவித்து என்று தெரிவிக்கிறார். அடுத்த அடி கைம்மா துன்பொழித்தாய். மான்னா விலங்கு, மிருகம்னு அர்த்தம். கைம்மான்னா யானை, அரிமான்னா சிங்கம். இங்கே கைம்மா துன்பொழித்தாய், ஆனையான அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய கட்டத்தை நீ போக்கினாய். அன்பாய் துன்பொழித்தாய் என்று கைதலை பூசப்படி கையை கூப்பி சொன்னேன். ஹிருதயமாக தான் சொன்னேன். ஆனால் என்ன ஆகிட்ட உடனே எனக்கு எம்பெருமானுக்கு உண்மையான ஈடுபாடு உண்டாயிடுச்சு. மிம்மாலாகி ஒழிந்தேன். மால்னா மாலே கருமை பெருமை மையல். மால்னா மையல் அர்த்தம், பைத்தியம் அர்த்தம், மிகுந்த ஈடுபாடுன்னு அர்த்தம். அந்த உண்மையான ஈடுபாடு எனக்கு எம்பெருமானது உண்டுச்சு. நான் உண்மையில் ஈடுபாடு இல்லாமல் என்ன சொன்னேன்? கை மாத்தும் பிடித்தான் கஜேந்திர ஆழ்வான் நெட்டித்தவனே. இது சும்மா வாயால் வார் சொன்னேன். ஆனையை காப்பாற்றினவனே எனக்கு கடைசியில் உண்மையான பக்தி ஏற்பட்டு விட்டு மிம்மாலாகி ஒழிந்தேன். அது மாத்திரமா எம்பிரானும் வெண்மையலானே அந்த எம்பெருமானுக்கு என்னிடத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டாகிவிட்டது. ஸ்ரீ பட்டர் தெரிவிக்கிற பொழுது அது கஜேந்திர விட்டாந்த தெரிவிக்கிற பொழுது ஸ்ரீரங்கேஷய சரணம் மமாசி வாத்யா வியாலோலத்கமலதடா கதாண்டவேனம் ஷட்பூஷாம்பரமயதாயதம் ததானஹ திங்மாமித்யனுகஜகர்ஜமா ஜகந்தா. கஜேந்திர ஆழ்வானுடைய குக்குரலானது செவிப்பட்டவுடனே எம்பெருமான் அந்த திவ்யாபரணங்கள் என்ன, மாலைகள் என்ன, எல்லாவற்றையும் அயதாயதம் தானா எல்லாம் தலகிழ மாறாடி அணிந்து கொண்டு ஆபரணங்கள், திருப்பரியட்டம், எல்லாத்தையும் மாலை எல்லாத்தையும் மாறாடி அணிந்து கொண்டு அவசரமாக அறைக்குடைய தலைக்குடைய ஓடி வந்தான் அந்த மடிவின் கரைக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்க செய்தே நமக்கு என்ன குறை? அவனையே நாம் புகழமாக பற்றியிருக்கிறோம். இன்னும் அந்த எம்பெருமான் கஜேந்திர ஆழ்வான் ரட்சித்த எம்பெருமான் தான் நமக்கு புகழ் என்று காட்டி கொடுக்குறாரு பட்டர். அந்த ரீதியிலே நான் என்ன சொன்னேன்? ஆனையோட துன்பத்தை போக்கினவனேன்னு சொன்னேன். அவ்வளோதான்.
கைம்மா துன்பு ஒழித்தாய், இந்த கைம்மாவான ஆனையோட கட்டத்தை போக்கினாய்னு சொன்னேன். நீர்க்குழுவின்காலே அந்த முதலையினாலே நலிவுபட்ட அந்த ஆணையை ரட்சித்தவனேன்னு சொன்ன மாத்திரத்திலே நீ என்ன பண்ணாய், எனக்கு அருள் புரிந்த உண்மையான ஈடுபாடு உண்டாகும்படி பண்ணினாய், உனக்கும் என்னிடத்தில் ஈடுபாடு உண்டாகும்படியா பண்ணினாய். ஆணை பெண்ணுலாம் சலகினானும் பிரமன் உன்னை காண்பான், நீ நீலா ஊழி ஊழி தவம் செய்தால் வெள்ளி இருப்பா. எத்தனையோ காலம் தவம் பண்ணுறான், பிரம்மாதிகள்லாம் தபஸ் பண்ணுறா, சிவாதிகள்லாம் தபஸ் பண்ணுறா, ஆனால் உன்னை பார்க்க முடியல. ஆனால் நீ என்ன பண்ண, ஆணைக்கு அருளைந்த கண்ணரா, அந்த ஆணைக்கு நீ அருள் புரிந்தாய். இன்னை விஸ்வித்தராமா பன்னிரண்டு ஆழ்வாரா வியப்புமா போலே அந்த ஆழ்வார் கஜேந்திர ஆழ்வானுக்கு நீ அருள் புரிந்தமையே ஆழ்வார் அப்படி செய்ய அந்த ஆழ்வாருக்கு உண்மையான ஈடுபாடு உண்டாகி ஆழ்வாரத்தை எம்பெருமானுக்கு ஈடுபாடு உண்டாயிற்று என்பதை இந்த பாசுரத்திலே காட்டி அருளினார். அடுத்த பாசுரம், மேலாத்தேவர்களும் நிலத்தேவரம் மேவித்துழும் மாலார் வந்தின நாள் அடியேன் மனத்தே மண்ணினார் சேரை கண்ணியரும் பெருஞ்செல்வன் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. எம்பெருமான் மேலாத்தேவரும் நிலத்தேவரும் மேவித்தல், ஏதோ எம்பெருமானுக்கு ஒருத்தரும் இல்லை அதனால ஆழ்வார்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு கிடையாது. அவனை ஆரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா தெரியுமா, அவன் ஆரெல்லாம் கொண்டாடிக்கிறவன் மேலாத்தேவர்கள் சேவிச்சுட்டு இருக்கா. மேலாத்தேவர்கள்னா சாதாரண தேவர்கள் கிடையாது, மனுஷருக்கு தேவர் போல தேவருக்கும் தேவாவோ என்று சொல்ல முடியாது. நித்தியசூரிகள் தேவதேவர்களான நித்தியசூரிகளும் கூட அவனை ஆசிரித்திருக்கிறார்கள். அவா சதா பஷ்யந்தி சூரையா என்று அவ ஜாகுவாம்ச சமிந்ததே என்று அந்த நித்தியசூரிகளும் கொண்டாடும்படியானது எம்பெருமான். அவன் என்ன பண்ணா, மேலாத்தேவர்கள் நிலத்தேவரும் மேலாத்தேவர் மேவி, மேவின்னா நம்பும் மேவும் நசையாகும் மே என்று தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம். நம்புதல் மேவுதல்னா விருப்பம் அர்த்தம். மேவினார்கள் ரொம்ப விரும்பி எம்பெருமானை தொழுதார்கள். அதாவது மேலாத்தேவர் நிலத்தேவர் மேவி எப்படி தொழுதானா ரொம்ப விருப்பத்தோடு தொழுதார்கள். அதாவது நித்தியசூரிகளும் நிலத்தேவர்னா பூசுரர்களான நிலத்தே சீவைட்டவர்கள் அவள்லாம் எம்பெருமானை விரும்பி தொழுதார்கள். அப்படி இருக்கத்திலே இது எப்படி இருக்குன்னா நம்மள அழகாக காட்டுறார். அதாவது மேலாத்தேவன நித்தியசூரிகளும் பெருமானை சேவிக்கிறார், இங்கே பூமியில் இருக்கக்கூடிய சீவைட்டமானும் சேவிக்கிறார். அது எப்படி இருக்கான், இளைய பெருமாளும் இடக்கை வழக்கை எரியாத குரங்குகளும் ஒக்க அடிவு செய்தா போலே இரண்டு விபூதியில் உள்ளாரும் ஒருவடராகச் சேர்ந்து செய்யும் தர்மாதிகனானவன். இளைய பெருமானும் சக்கர திருமணம் கைங்கரியம் பண்றார். இந்த ஒன்றும் தெரியாது, இந்த குரங்குகள் வழக்குது கேட்டது இடது எதுவும் தெரியாது, இதுகளும் கைங்கரியம் பண்றது. ரெண்டு பேருடைய கைங்கரியத்தையும் இந்த பெருமாள் ஏற்றுக்கொண்டா போலே அந்த நித்தியசூரிகளும் கைங்கரியம் பண்றா, இங்கிருப்பாளும் கைங்கரியம் பண்றா. எழுபெருமானை செய்ய முடியாத அடிமை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் சொல்லும்படியான எம்பெருமான் திருப்பார்கடலையும் பெரியபிராட்டியாருடைய திருமலத்தடத்தையும் விட்டு இங்கே திசஞ்சாரியான என்னுடைய நெஞ்சிலே மாலார் வந்து இனனார் அடியன் மனத்தே மண்ணினார். இந்த பெரியபிராட்டியாரையும் திருப்பார்களை விட்டுட்டு என் நெஞ்சில வந்து குடி வந்துட்டான். மண்ணிய பொருந்தி மண்ணினா பொருந்தி இருக்க பெற்றான். மாலார் வந்து இந்த நாள் இந்த நாள் இந்த சமயத்தில் எம்பெருமான் என்ன பண்ணான், என்னுடைய இதயத்தை வந்து ஸ்தாவர பிரதிட்டே அசையாம, ஸ்தாவரம்னா அசையாது, அசையாமல் அப்படியே பிரதிட்டே ஆயிட்டான் என்ன. அதை சொல்லி அந்த எம்பெருமான் தான் எனக்கு எல்லா உறவும். சேலை கண்ணீர், சேல் சேல்னா மீன், ஒரு வகையான மீனுக்கு சேலின் பேர் சேல். அந்த மீன் போன்ற கண்களை உடைய அந்த ஸ்திரீகள் பத்னிமார்கள் சேலை கண்ணியரும், கண்ணியர்னா கண்களை உடையவர்கள் கண்ணியர், சேலை கண்ணியர் பெரும் செல்வம் நன்மக்கள் குழந்தைகள் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. அந்த எல்லா விதமான பந்துவும் எனக்கு எம்பெருமான் தான். சகலவித பந்துவான மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுருத்து யதிர்நாராயணா என்று சகல விதமான பந்துக்களும் ஒரு பந்துக்களாலே ஒரு நன்மை ஏற்படலாம். என்ன ஏகைக பல லாபாய் சர்வ லாபாய கேசவான எனக்கு எல்லா விதமான பந்துவாகவும் இருப்பவன் எம்பெருமானே என்னை தெரிவிக்கிறார். இவ்விடத்திலே ஸ்ரீராமாயணத்திலே கூட பார்க்கிற பொழுதோ இளையபெருமானும் இப்படித்தான் தெரிவிப்பார். சுமந்திரன் கேட்பான், அதாவது ராமலட்சுமணர்களை காட்டிலே விட்டுட்டு திரும்பி புறப்படுற சுமந்திரன் தேரை எடுத்துக்கொண்டு புறப்படுற பொழுது
தகப்பனாருக்கு என்ன தகவல் சொல்லணும் சொல்லிட்டு பெருமாளை கேட்குறான். அதேவரை பிராட்டியும் கேட்பான், இளைய பெருமாளையும் கேட்பான். அப்படியே பெருமாள் கேட்ட பொழுது உங்கள் தகப்பனாருக்கு என்ன செய்தின்னு சொல்லணும். அகம்தாவன் மகாராஜ பிதத்துவம் நோபலக்ஷையே. அந்த மகாராஜரை உங்கள் மகாராஜாட்ட இவர் பெருமாள் சொன்னது சொல்றியோ இல்லையோ, நான் சொன்னது கண்டிப்பாக போய் சொல்லணும். மகாராஜரை நான் என் தகப்பனாராக நினைக்கலைன்னு சொல்லு, அவர் எனக்கு தகப்பனாரே கிடையாதுன்னு சொல்லு. இல்லை அது எப்படி சொல்லிட்டேன், உனக்கு பின்ன ஆறடா தகப்பனார்? பிராதா பர்த்தா ச பந்துஷ்ச பிதா ச மம ராகவா. எனக்கு எல்லா பந்தும் எனக்கு ராகவன் தான். பிராதா சகோதரன் அவன் தான், பர்த்தா எனக்கு பர்த்தாவும் அவன் தான், கணவனும் அவன் தான். பிராதா பர்த்தா ச பந்துஷ்ச எல்லா விதம். பிதாச்ச எனக்கு தகப்பனாரும் அவன் தான். அதுதான் ஆச்சாரியர் சொல்லும் பொழுது பந்துவும் பிதாவும் அவரே என்கையும். எல்லாவரும் யாருன்னா அந்த எம்பெருமான் தான் இன்னும் இளைய பெருமாள் சொன்னார். இப்படி போய் மகாராஜாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னான். எல்லா இதுவும் ஆனவரும் எனக்கு வந்தான், எனக்கு நீ தகப்பனார் இல்லை, ராமன் தான் தகப்பனார்னு சொல்லணும். அதுபோல் இவரும் ஆழ்வார் எனக்கு எல்லா விதமானவரும் எம்பெருமான் தான் இன்னும் அதை விட்டு வார்த்தை சொல்கிறார் ஆழ்வார் விளத்தில். இதுக்கு அடுத்த பாகம் ஆவாரார் துணையன் நலநீர் கடலுள் அழுந்து நாவாய் போல் பிறவி கடல் இன்னும் நான் துளங்கா தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாவின் அருள் செய்தடியேனொடுமானே. இந்த சம்சார மண்டலத்திலே இதுவரையிலும் பட்ட கட்டங்களெல்லாம் தீரும்படியாக எம்பெருமான் தன்னுடைய பேரருளாலே அபராக்கிரமான திவ்ய திருமேனியோடு வந்து என்னோட கலந்தான் என்ன தெரிவிக்கிறார். ஆவார் ஆறு துணை, ஆறு துணை ஆவார், ஆறு துணை ஆவார், ஆறு துணையாவா என்ன அவாரா என்ன அலை நீர் கடல் அழுந்து நாவாய். நாவாய்னா கப்பல். இந்த கப்பலானது மூழ்கி போகிறது. ஒரு கப்பல் நீங்கள்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பேன், போன நூற்றாண்டு ஏதோ கப்பல் மூழ்கி போச்சு எல்லாம் கேள்விப்படுறோம். அது மாதிரி ஒரு கப்பலானது மூழ்கி போகிறது. அப்போது நாவாய் அலை நீர் கடல், அலை எரிகிற அலை வீசுகிற கடலிலே ஒரு கப்பல் மூழ்கி போகிறது. அப்படி மூழ்கி போகிற பொழுது கரையில் இருக்கவாள்லாம் பார்க்குறேன், ஐயோ இந்த கப்பல் இப்படி மூழ்கி போட்டதே. கப்பலுக்கு சொல்லி தெரியுமா, நான் மொழி கப்பலுக்கு சொல்லுது. கரையில் இருக்கவாள்லாம் பார்த்து ஐயோ இப்படி கப்பலாக அழுந்தி போகிறதே யார் ரட்சிப்பான்னு சொல்கிறா போலே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஆவாரார் துணை என்ன அலையநீர் கடல் அழுந்தும் நாவாய் போல் பிறவி துயரில் நின்று நான் துளங்க. நான் இந்த ஜென்ம மரணங்களாகிற பிறவிகளிலே இந்த சம்சார சக்கரத்திலே உழன்னு கட்டப்படுறேனே, அது எது போல இருக்குன்னாரு, இந்த கடல்ல கப்பல் முழுகிற மாதிரி நான் சம்சார சாகத்தில் மூழ்கினேன். நான் தத்தளித்தேன், சம்சாராகம் மக்னாக. அந்த கடல்ல கப்பல் அழுந்துகிற போது கப்பல்ல எத்தனையோ பேர் ஜனங்கள்லாம் இருப்பாள், அவள் தவிக்கிறாள். ஐயோ கப்பல் கடலை முழுகிறதே, நம்ம ரட்சிப்பா இன்னைக்கு அலைநீர் கடலோடு அழுந்தும் நாவாயின்னா இந்த இடத்துல நாவாயில் உள்ளவர்கள் ஆகுபெயர் இடவாகுபெயராக மஞ்சாகா கோஷந்தி போலே தொட்டில்லா அழறது கட்டில்லா அழறதுன்னா கட்டில படுத்துன குழந்தை அழறதுன்னு அர்த்தம். அது மாதிரியாக நாவாய் அதறதுன்னா என்ன அர்த்தம், நாவாயார் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவா கப்பல்ல முழுகிற பொழுது அவா வருத்தப்படுற மாதிரி எங்களுக்கு துணையாவார் ஆறின்னு வருத்தப்படுவா போலே நான் இந்த பிறவி கடவுள் நின்று சொல்லாங்க என்ன நான் வருத்தப்பட்டிருந்தேன். அந்த காலத்தில் எம்பெருமான் என்ன பண்ணா, தேவார் கோலத்தோடும் திவ்யமான திருமேனியோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் பார்த்தான். ஐயோ ஐயோ இவர் அனர்த்தப்பட்டு போகிறாரேன்னு ஆவின்னு ஐயோ ஐயோவென் இறங்கி அடியேனோடும் ஆனான், என்னோடு சேரப்பெத்தான். திருவாழி திருச்செங்குளோடைய பொருந்துமா போலே அடியேனோடு பொருந்தினான்னு சில ஆச்சாரியர்கள் நிரூபித்தார்கள். எம்பெருமானார் சொன்னாராம், புறாராடி வெஞ்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் ராஜப்பட்டார். ஆகினால் ஆழ்வாருடைய விருப்பத்தின்படியே எம்பெருமான் திருவாழி திருச்செங்கோடை அந்த திவ்ய இந்த கோலத்தோட திருக்கோலத்தோட வந்து கலந்தான் என்று தெரிவிப்பறான். இந்த பாசுரத்துடைய அர்த்தத்திலே சுவாமி இப்படி தெரிவிப்பார் என்ன காட்டி விடுகிறார் நம்பிள்ளை. அதற்கு அடுத்த பாகம், ஆனான் ஆளுடையானின் அகுதே கொண்டு வந்து வந்து தானே அருள் செய்து என்ன முத்தமும் தானானான் மீனாய் யாமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணாரி எனவுமாய் கக்கியாம் இன்னம் கார்வண்ணனே. அதாவது நான் எம்பெருமான் திறத்திலே
ஏதோ கொஞ்சம் கிருத்தஜதா அனுசந்தானம் பண்ணினேன். எம்பெருமான் இப்படியெல்லாம் அருள் புரிந்தான்னு சொன்னேன். அப்படி சொன்னதுனால எம்பெருமானுக்கு முன்னை விட ரொம்ப திருவுள்ளத்தில் உகப்பு உண்டாயிற்று. அதனால் அதிகமான சம்சயத்தை என்னிடத்திலே பண்ணினான் என்று இந்த பாசுரத்தை தெரிவித்தார். ஆனால் ஆளுடையான், அதாவது ஆளுடையவன் ஆனான், என்னை அடிமை கொள்வான் ஆனான். அறியாதே இங்கே ஒரு வார்த்தை சொன்னேன், ஏதோ இதை உத்தி மாத்திரம் சொன்னேன். அந்த எம்பெருமான் என்ன எடுத்து உகந்து ரொம்ப உகப்பு உண்டாயிற்று எம்பெருமானுக்கு. என்ன பண்ணான்னா, எம்பெருமானை ஆட்கொண்டான் என்னை நன்றி பாராட்டி சொன்னேன். அவன் நெடுநாள் பண்ணின கிருஷி பலித்து என்னை அடிமை கொண்டது. அவன் ரொம்ப நாளாக கிருஷி பண்ணினான், என்னை எம்பெருமானிக்கு அடிமை கொண்டான்னா ஏதோ நானாக போய் எம்பெருமானை பற்றினான்னா கிடையாது. அவன் வெகுகாலமாக சிட்டி அவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி, ஒரு ஜீவாத்மாவும் திருந்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் பல காலமாக முயற்சி பண்ணுகிறான். அவனுக்கு பத்தியுழவன் பேர். அவன் சிட்டி பண்ணுகிறான், உலகத்தை எல்லாம் படைக்கிறான். எதற்காக படைக்கிறான்? கைகால் முதலான அவயவங்களை கொடுக்குறான். எதற்காக? மாயன் எதுக்காக கொடுத்தான்? அந்த எம்பெருமான் இந்த கரணங்களெல்லாம் எதுக்கு கொடுத்தான்னா, தன்னை வணங்க வைத்த கரணம். அவனை சேவிக்கணும் தான் கரணங்களை கொடுத்தான். இவர்கள் உஜ்ஜீவித்து போகணும் என்பதற்காக சாத்திரங்களை கொடுத்தான். இப்படியாக அவன் ஒரு காரணமாக நம்முடைய நன்மைக்காக செய்கிறான். சிட்டி பண்ணினான், அவதாரம் பண்ணினான். அவனுடைய குணங்களையும் அழகையும் காட்டி வாய்ப்படியாக பிடித்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணினான். இப்படி பலகாலமாக முயற்சி பண்ணினான். அதனால இன்னைக்கு நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணினேன். இதை சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு மிகுந்த உகப்புண்டாய் என்ன பண்ணான்? என்ன மொத்தமும் தானானான், உள்ளோடு புறம்போடு வாசியரை என்னோட கலந்தான், எனக்கு சகல விதமான போக்கியமும் ஆனான். இப்படி வாசியரை என்னோட கலந்தான், என்னை முற்றமும் தானானான், எனக்கு சகல போக்கிய வஸ்துக்களும் தானே ஆனான் என்னை தெரிவிக்கிறார். சரி, இப்படி எம்பெருமான் அவன் என்ன பண்ணான்னா, இத்தனை அவதாரம் பண்ணான். மீனாகவும் ஆமையாகவும் நரசிங்கமாகவும் வாமனனாகவும் வராகமாகவும் அவதாரம் பண்ணினான். இப்படி அவதாரம் பண்ணியது மாத்திரமில்லை, இன்னமும் பல அவதாரங்கள் பண்ண வேணும்னு தான் அவனுடைய திருவுள்ள கர்த்தியாம். இன்னங்கார் பண்ணனா நீர் கொண்ட காலமேகமானது என்ன பண்ணா, இன்னும் வருஷிப்பதற்கு உத்யுக்தமாக இருக்கும். அதுபோல எம்பெருமான் இதுவரையும் பண்ணின அவதாரங்களாலே திருப்தி பெறாமல் இன்னமும் அவதாரம் பண்ணுவதிலேயே திருவுள்ளம் கொண்டவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னோடு உருநீராக கலந்தான், என்ன முத்தமும் தானானான், என்னை ரொம்ப அதிகமாக சம்சயத்தை பண்ணினான் என்று தெரிவிக்கிறார். கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங் கண்ணன் தன்னை ஏர்வளவங்கணி குருகுஷடகோபன் சொன்னான். சீர்வண்ண வந்தமைகள் இவையாயிரத்தொழிப்பத்தும் ஆறு வண்ணத்தாருரப்பா அடிக்கு புகுவாறு புலிந்தே. கார்வண்ணன் கண்ணபிரான் எம்பெருமான் கார் மேகம் போன்ற திருமேனியை உடையவன், மேகத்தினுடைய நிறத்தை உடையவன் மேகவண்ணன். கண்ணபிரான் பரமசுலபன். அப்படிப்பட்ட தாமரை போன்ற விசாலமான திருக்கண்களை உடையவன் கமலத்தடங்கண்ணன். அந்த எம்பெருமானை இந்த 10 பாசுரங்களோடும் சொல்லி அனுபவிப்பவர்கள். இந்த 10 பாசுரங்களையும் சொன்னால் என்ன ஆகும்னா, ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ மிக்கவர்களாக ஆவார்கள். எம்பெருமான் திருவடிக்கீழே போப்பெறுவர். காலமேக நிபஷாமலனாக இந்த எம்பெருமான் இருக்கிறான். செந்தாமரை கண்ணனாக இருக்கிறான், கமலத்தடங்கண்ணனாக செந்தாமரை கண்ணனாக இருக்கிறான். அடியார்களுக்கு சுலபனாக இருக்கிறான். அந்த எம்பெருமானை குறித்தருளை செய்யப்பட்டது இந்த கையாரசுக்கரன் இந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியை 6 வண்ணத்தால் உரைப்பார். 6 வண்ணம்னா ஆறுதல், ஆறுதல்னா பானம் பண்ணுதல். பானம் பண்ணுவதைப் போலே திருவாய்மொழி அவ்வளவு ஆர்வமாக சொல்ல வல்லவர்கள். அவன் என்ன பண்ணுவானா, எம்பெருமானாரை போலே ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீயோடு இருக்கப் பெறுவர்கள் என்ன. இந்த அதன் பிறகு அப்படி இருக்கிற காலத்திலே எம்பெருமானாரை போலே ஸ்ரீவைஷ்ணவ செல்வத்தோடு இருந்து பின்பு தாய் நிழலே உதும்போது போதே எம்பெருமானுடைய திருவடிகளின் கீழே திருவடிகளை அடையப்பெறுவர்கள் என்று இதுக்கு பலன் சொல்லி தரக்கட்டுகிறார் ஆழ்வார். ஆக இந்த தொண்டர்கமுதுன்ன என்கிறபடியே பருகுவார போலே என்றது அமிர்தம். இந்த பாசுரம் என்ன, தொண்டருக்கு அமுதம் அவரே தெரிவிக்கிற ஆழ்வார். அமுதம் போன்றவையான இந்த பாசுரம், இந்த திருவாய்மொழி பாசுரம், இந்த 10 பாசுரங்களையும் அதை பானம் பண்ணுவது போலே இருப்பதோடு சொல்லுபவர்கள். அவர்கள்
எம்பெருமானாரைப் போல 100 ஆண்டு சீவைட்டம் சியோடே இருந்து பின்பு தாய்நிலே ஒதுங்குவாரைப் போல அவன் திருவடிகளிலே புகப்பெறுவர் என்று இதற்கு கலந்து சொல்லி தலைக்கட்டுகிறார் ஆழ்வார். அப்படியா அற்புதமான திருவாய்மொழி. ஏதோ இவருடைய சாரார்த்தங்களை இங்கொன்னும் அங்கொன்னுமாக பார்த்தோம், முழுமையாக அனுபவிக்கப்பெறவில்லை. சிற்சில அர்த்த விஷயங்களை பார்த்தோம். இதை விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சிவத்வேதமார்த்த பிரதிஷ்டாபனாஜோ வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜாச்சாரியரான நம்முடைய திகிரி இல்லாதிய சுவாமிகளுடைய திருவடித்தாமர்களுக்கும் இந்த திவ்யபரம தாரா என்கிற இந்த சிறந்த இந்த உபன்யாசத்துடைய ஏற்பாடு செய்துள்ள அந்த எதிரிஜியர் மட்டத்தாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். அடியேன். ஆழ்வாற்றுவிளே சரணம், பெருமானாற்றுவிளே சரணம், எதிர்விளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.